கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு சொல்லும்படியாக எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கடந்த வாரத்திலும் கூட நான் உங்களுக்கு ஒரு செய்தியை ஆவியானவர் மூலமாக உங்களுக்கு தந்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். நோட்டையோ டைரியோ பார்க்காம யார் சொல்லுவா? செய்தியை கேட்கலைங்க, உங்கள் பிரசங்கத்தை திருப்பி சொல்லலை. அதற்கு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தேன், ஒரு ஞாபகத்தை வச்சுட்டுறதுக்காக தான் ஒரு தலைப்பு. அது யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். சொல்லுங்க. அனுமதியா அங்கீகரிப்பா? அனுமதியா அங்கீகரிப்பா? பர்மிஷனா ரெகக்னைஸ்னா? ரெகக்னைஸ் பண்ணுறது வேறு, அக்ரி பண்ணுறது வேறு, பர்மிஷன் கொடுக்கறது வேறு. சரி, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே சில காரியங்களை அனுமதிக்கிறார். தேவன் அனுமதிக்காத சில காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதில்ல. சில நேரங்களிலே அவர் தீமையும் அனுமதிக்கிறார், நல்லதையும் அனுமதிக்கிறார். ஞாபகத்தை வைத்து கொள்ளுங்க. ஆண்டவர் சில நேரங்களிலே சில தீமையான காரியங்களையும் அனுமதிக்கிறார். அதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவீங்களா? அப்போ தேவன் அதை அனுமதிச்சாரா இல்லையா? அப்படிதான். அதாவது அதை தடுக்காமல் அது நடக்க என்ன செய்கிறார்? நடக்கட்டும்னு விடுறாரு தான் அனுமதி, தவிர அது ஒரு மனப்பூர்வமாக அவருடைய சம்மதம் என்று சொல்ல முடியாது. அது அவருடைய சம்மதத்தோடு நடந்த காரியம் கிடையாது. நடக்குது, பார்க்குறாரு, தடுக்கலை. அப்படியா? சரி, நடக்கட்டும், என்ன வேணா நடக்கட்டும், நடக்கட்டும், அதை நான் என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லி நடத்துகிறார். அதை தான் நான் சொல்கிறேன். யோபின் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சரின்னு சொல்லுவீங்களா? ஒரே நாளில் 10 பிள்ளைங்களும் இறந்து போனதெல்லாம் யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? உலக பிரகாரமாக அவர் பேசி தான் பார்ப்போமே. யாருக்குமே அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஒரே நாளில் அவருடைய ஏறு மாடுகள், அவருடைய கழுதைகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள் எல்லாவற்றையும் இழந்துட்டார். இதில் சரின்னு சொல்லுவீங்களா? அப்போ ஆண்டவருக்கு தெரியாமல் நடந்ததா? தெரிஞ்சுதான் நடந்துச்சு. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய அனுமதியோடு நடந்தாலும் ஆண்டவருக்கு அதில் விருப்பம் கிடையாது. பிசாசு கேட்குறான், பிசாசு பர்மிஷன் கேட்குறான். நீங்கள் அதெல்லாம் வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது போல் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நடந்த எத்தனையோ காரியங்களை சொல்லிகிட்டே போகலாம். எது? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேருக்கும் ஒரு பெரிய சோதனை வந்தது. சிலையை வணங்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அந்த பொற்சிலையை வணங்க முடியாது என்று சொல்லி அவர் உறுதியாக வைராக்கியமாக இருந்தார்கள். ஆண்டவர் அவங்களை காப்பாற்றலை, ஆண்டவருக்கு துணையாக இருக்கலை, எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறது போல தான் இருந்தார். நடந்தது என்னன்றது உங்களுக்கு தெரியும். நேபுகாத்நேச்சார் அவர்கள் என்ன செய்தாங்க? அதிகமான உஷ்ணமாகுகிற எரியூட்டுகிற ஒரு அக்கினி சூழலில் கொண்டு போடுறாங்க. போடுற வரைக்கும் ஆண்டவர் தடுக்கலை. நினச்சிருந்தா தடுத்துருக்கலாம். அவர் நினச்சிருந்தானே அப்படி கையை காமிச்சா போதும், தூக்கி எடுத்து போட்டிருக்கலாம். எல்லாவற்றையும் பார்த்துட்டு அவர் கையை கட்டிட்டு கம்முன்னு தான் இருக்கிறாரு. ஆண்டவர் அங்கீகரித்தான்னு சொல்ல முடியாது, அனுமதிச்சான்னு தான் சொல்ல முடியும். அப்போ அனுமதிக்கிறாரு, அதே சமயத்தில் என்ன செய்கிறாரு? அது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றார். எனவே நான் அதை பற்றி தான் உங்களுக்கு நான் கடந்த வாரத்தில் சொன்னேன். உங்கள் வாழ்க்கையிலே சில நேரங்களில் சில காரியங்களை கட்டாயத்தின் மேலே, உங்களுடைய வற்புறுத்தினால, உங்களுடைய விருப்பத்தினால சில காரியத்தை அனுமதிக்கிறார். அவர் அனுமதிக்க காரியம் எல்லாமே அவர் அங்கீகரிக்கிறார் என்று நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்லி கடந்த வார்த்தை சொன்னேன். இன்றைக்கு நான் இன்னும் நிறைய காரியங்கள் இது சொல்ல வேண்டி இருப்பதனால அதனுடைய கண்டினியூட்டி என்று நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வேறு செய்தி இருந்தாலும் சரி, பரவாயில்லை. இருக்கிற குறைவான நேரத்துக்குள்ளே சில காரியங்களை தியானிப்போம். இதற்கு நான் இப்போதுமே ஆரம்ப வசனமாக எடுத்து நான் சொல்கிற வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அது என்ன? உபாகமும் 12:28. நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள். நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற
நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேட்கணும். கவனிங்க, ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கொடுத்து கொண்டு வருகிற உங்கள் வார்த்தைகளை நீங்கள் கவனித்து கேட்கணும். ஏன் என்று சொன்னால், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் நன்றாக இருப்பதற்கு. அல்லேலூயா, ஆமென். எனவே ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நீங்கள் கேட்டு நடக்கும் பொழுது நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதன்படியாக நான் கடந்த வாரத்திலேயே நாம் பார்த்தோம். அனுமதியாக அங்கீகரிப்பா என்று சொல்லும்போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேயும் சொன்னேன், லோத்தினுடைய வாழ்க்கையில் நடந்ததையிலிருந்து ஒரு சில காரியத்தை தான் நான் சொல்ல நேரம் இல்லாதனால நான் முடிச்சிட்டேன். இன்றைக்கு அதை தியானிக்கும்பொழுது இன்னும் சில ஆண்டவர் சில காரியங்களை அதில் வெளிப்படுத்தினார். நாங்கள் தினசரி இப்போது ஆதியாகமம் புத்தகத்தை தான் காலை தியானத்துக்கு வாசித்து கொண்டு வரோம். தொடர் ஜெபத்தில் காலையிலே தினமும் இங்கே 6:30 மணிக்கு இங்கே தினமும் இங்கே தினசரி இங்கே காலை ஜெபம், குடும்ப ஜெபம் நடக்கும். அந்த ஜெபத்தில் நாங்கள் ஆதியாகமத்தை தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். அப்படி இருக்கும் பொழுது அதிலேருந்து சில காரியங்களை ஆண்டவர் உணர்த்தி கொண்டு வருகிறார். ஆபிரகாமை பற்றி நான் உங்களுக்கு கடந்த வாரத்தை சொன்னேன், லோத்தை பற்றி சொன்னேன், அவங்க வாழ்க்கையில் நடந்ததை பற்றி சொன்னேன். இவ்வளோ யோசிக்கும் பொழுது ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு அநேகர் ஆசீர்வாதம் என்று சொன்னால் உலக பிரகாரமான வசதிகளோடு வாய்ப்புகளோடு வாழ்வது தான் ஆசீர்வாதம் என்று பிளெண்டாக அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படி தான். ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னாக்கா, நல்லா வசதியாக இருக்கணும், நல்ல சுகமாக இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும், எல்லா சகல வசதியோடு இருக்கணும் என்று சொன்னால், சில வசதிகள் ஆசீர்வாதத்தினுடைய ஒரு பகுதி தானே தவிர வசதி தான் ஆசீர்வாதம் கிடையாது. வசதியாக இருக்கிறவங்களும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களா? இல்லை. நான் சொல்ல போகிறேன், கவனிங்க. எனவே ஒரு வசனத்தை நான் அதற்கு ஆதாரமாக சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்ட மாட்டார். நல்லா கவனிச்சிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம்தான் ஐஸ்வர்யத்தை தரும். நல்லா புரிஞ்சுங்க. உலகத்திலே உலக பிரகாரமாக உலகத்தால் கிடைக்கிற ஐஸ்வர்யங்கள் ஆசீர்வாதங்கள் அல்ல. உலகத்தால் உலக பிரகாரமான காரியங்கள்னாலே நம்ம சம்பாதித்து வைத்திருக்கிற அனுபவிக்கிற இன்றைக்கு உலகத்தால் நினைக்கப்படுகிற, போற்றப்படுகிற, மதிக்கப்படுகிற, பாராட்டப்படுகிற, புகழப்படுகிற, சொல்லிக்கொள்ளுகிற, பேசிக்கொள்ளுகிற காரியங்கள் தான் ஆசீர்வாதம் என்று சொல்லி ஒரு தவறான கருத்து நிலவுகிறது. நல்லா புரிஞ்சுங்க. கிடையாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஒரு மனுஷனுக்கு இருக்கிற செல்வாக்கு, சொத்து, பணம், வசதிகள் ஆசீர்வாதமாகாது. வசதிகள் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. அப்புறம் வேறு என்னங்க தேவை வாழ்க்கையில்? இதை விட என்னங்க வேணும்? நீங்கள் என்னமோ ஆசீர்வாதம் என்னமோ வேற என்னமோ இருக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்களே. ஆமாம், அதை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் நான். இன்றைக்கு ஆசீர்வாதம் என்று சொன்னால் என்னென்னா, ஒரு குறைவு இல்லாமல் நல்ல வீடு இருக்கணும். பொதுவாக என்ன சொல்கிறாங்க, நல்ல சுத்தமாக இடம் வாங்கணும், ஒரு பெரிய வீடு கட்டணும், அப்புறம் என்ன செய்யணும், ஒரு இன்னும் ஃப்ளாட்டு வாங்கணும், மனை வாங்கணும், நிலம் வாங்கணும், வயலை வாங்கணும், அப்புறம் நல்ல வசதியாக ஒரு கார் வச்சுருக்கணும், அப்புறம் என்ன செய்யணும், நல்ல ஒரு குடும்பத்தில் ஏற்ற பிள்ளைகள் நல்ல டாக்டராக இன்ஜினியராக படிக்க வச்சிடணும், அப்புறம் என்ன செய்யணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தகுந்த ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி நல்ல பெரிய இடத்துல சம்பந்தம் பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அப்புறம் என்ன செய்யணும், அப்புறம் இதெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் தான் மனுஷனுக்கு வேறு விதமாக எண்ணம் வந்துடுது. இதில் ஒரு திருப்தி இல்லாத என்ன செய்யணும், ஒரு பெரிய அதிகார பதவிகளுக்கு வரணும், முடிஞ்சால் ஒரு எம்எல்ஏ எம்பி சீட்டு எங்கேயாவது யாரையா காலை கையாக விழுந்து சீட்டை வாங்கி அரசியலில் போய் என்ன செய்யணும், இப்படியெல்லாம் இருக்கணும் என்று சொல்லி வழி போய்கிட்டே இருக்குதுங்க. இன்றைக்கு உலகத்தினுடைய காரியத்தை பற்றி நான் பேசுகிறேன்.
இதுதான் ஆசீர்வாதம் என்று சிலர் நினைக்கிறார்கள். இல்லை இல்லை. பார்க்கலாம். நான் சொன்னேன், ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும்போது சொன்னார், என்ன சொன்னார்? ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ எப்படி இருப்ப? நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். போதும், கவனிங்க. இப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இதில் ஒரு வேடிக்கையான காரியம் என்னன்னா, உன்னை பெரிய ஜாதியாக்குவான்னு சொன்னார். கடைசிக்கு அவனுக்கு பேர் சொல்கிறதுக்கு பிள்ளை இல்லை. அவன் பேச்சுக்கு நம்ம இடம் இருக்குது பாருங்கள். அதுக்காக சொல்ல வரேன். அதை சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட இந்த சொல்லி பல வருஷங்கள் ஆகிற வரைக்கும் கடைசிக்கு அவனுக்கு குழந்தை இல்லைங்க. அப்புறம் என்ன பெரிய ஜாதியாக்குறாரு? உன்னை ஆசீர்வதிக்கிறன்ற இதை விட என்ன பெரிய ஆசீர்வாதம் வந்துடுது? இப்படிலாம் நம்ம ஒரு கேள்வி எழும்பும் தானே. யாரும் கேட்க தானே செய்வாங்க. கேட்கலனாலும் மனசில் நினைக்கத்தானே தோணும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அவன் கர்த்தர் உண்மையாகவே ஆசீர்வதித்திருக்கிறார். அல்ல, இது நீங்கள் வேண்டுமானால் நினைக்கலாம், நீங்களும் நானும் வேண்டுமானாலும் இப்படி பேசி கொண்டிருக்கலாம். என்னவங்க ஆசீர்வாதம், என்ன ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார், பாவம் புள்ள இல்லாமல் 100 வயசு அம்மா கஷ்டப்பட்டு மனசு நொந்து போனார், ஆசீர்வதிச்சார் தான், இல்லைன்னு சொல்லலை. அப்படி தான் பேசுவோம். நீங்கள் பேசுகிறதா இருந்தால், அவரை பற்றி பேசுகிறோன்னா அப்படி தான் பேசுவாங்க. ஆசீர்வதிக்கும். கவனிங்க, ஒரு குழந்தை இருந்தால் தான் ஆசீர்வாதமா? நான் சொல்கிறேன், குழந்தையும் ஆசீர்வாதத்திலே ஒரு பங்கை தவிர நான் அது இல்லைன்னு சொல்லலை. அப்போ அது இருந்தால் தான் ஆசீர்வாதமா? இன்றைக்கு மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள், குறிப்பாக சில ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் கூட அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது நடந்து கொண்டே இருக்கணும், ஆண்டவர் எதையாவது செய்து கொண்டே இருக்கணும், ஏதாவது கொடுத்து கொண்டே இருக்கணும், அதுதான் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறார்கள். இல்லை இல்லை. போதும் என்கிற மனதனுடைய கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதில்ல. ஆண்டவர் நம்மளை எந்த நிலையிலே வைத்திருக்கிறாரோ அந்த நிலையிலே இருந்து நம்ம ஆண்டவரோடு சேர்ந்து, ஆண்டவரோடு இணைந்து, ஆண்டவருக்குள்ளே நிலைச்சிருந்து வாழ்வது தான் ஆசீர்வாதம். நல்லா கேட்க புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரோடு இணைந்து, ஆண்டவரோடு சேர்ந்து, ஆண்டவருக்குள்ளே இருந்து, ஆண்டவர் விரும்புகிறபடி வாழுகிற ஒரு வாழ்க்கைத்தான் ஆசீர்வாதமே தவிர, ஆண்டவர் இல்லாமல், ஆண்டவருடைய துணை இல்லாமல், அவருடைய விருப்பம் இல்லாமல், அவருடைய நாலேஜ் இல்லாமல் நம்ம என்னதான் பெரிய அளவில் பெரிய பதவியில் இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கலாம், வசதியில் இருக்கலாம், ஆடம்பரத்தில் இருக்கலாம், ஏதுவாக இருக்கட்டுங்க, அது ஆசீர்வாதமாக நிற்காது. அது ஆசீர்வாதமாக மாறாது. அது ஆசீர்வாதமும் இல்லை. ஆனால் உலகம் அதை தான் ஆசீர்வாதமாக எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. எனவே இங்கே ஆண்டவர் ஆபிரகாமே நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொன்னார், உன்னை நான் பெரிய ஆளாக ஆக்கிறேன்னு சொன்னார், உன் பேரை பெருமைப்படுத்துகிறேன்னு சொன்னார். கடைசிக்கு அந்த ஆபிரகாம் எங்கே இருந்தான் தெரியுமா உங்களுக்கு? வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார். ஆமா, அதாவது 1வது வசனம், 2வது வசனம், 4வது வசனம், 9வது வசனம், 10வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நேரம் இல்லை, கவனிங்க. அவன் எங்க இருந்தான்றதுக்காக நான் சொல்ல வந்தேன். ஆபிரகாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க. இங்கே பாருங்க, அவர் எவ்வளோ பெரிய ஆளுங்க. ஒரு 80-90 கிலோ இருப்பார் அவர். அதை சொல்லலைங்க நான். அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போதும். அதாவது அவனுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, இருக்கிறதுக்கு இடம் பத்தலைங்க. அந்த அளவுக்கு ஆடு மாடெல்லாம் பெருகி போச்சுங்க. ஆஸ்தி பெருகி விட்டது. சும்மா இல்லை, ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. அதுக்கு தான் சொல்ல வந்தேன்.
ஆபிரகாம் எப்படி இருந்தான் என்று சொல்லி, அவன் செல்வ சீமானா இருந்தாங்க, அவன் பெரிய ஆளுங்க. அப்படியா? அப்படின்னா அவர் எங்கே இருந்திருக்கணும்? கிட்டத்தட்ட ஒரு 14 மாடி கட்டடம், 20 மாடி கட்டடன்ற மாதிரி ஏதாவது பெரிய கட்டடம்லாங்க கட்டி இருந்திருக்கணும் அவருடைய வசதிக்கு. ஆனால் இந்த ஆபிரகாம் எங்கே இருந்ததாக இப்போ நீங்கள் படிச்சிங்க, அதுக்கு தான் நீங்கள் படிக்க நேரம் இல்லை. நீங்கள் குறிச்சிட்டு பாருங்கள், அந்த அதிகாரத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 1, 2, 4, 9, 10 எல்லா வசனத்தையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கூடாரம் கூடாரம் கூடாரம்னு ஒரு வார்த்தை வருது பாருங்கள். எங்கே இருக்காரு? கூடாரம் போட்டுட்டு உட்காந்துருக்காரு. ஐயே, அப்போ என்ன ஒரு சரியான ஒரு கஞ்சனை இருந்திருப்பாரோ. பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு வீடு கட்டிட்டு நல்ல வசதியாக வாழறதில்ல, என்னங்க பிழைக்க தெரியாத ஒரு மனுஷனாக இருந்திருக்காரு. இப்படி தான் இன்றைக்கு சில உலகம் பேசும். அவரை குறித்து யாராவது பேசினாக்கா இப்படி தான் ஒரு விமர்சனம் வைப்பாங்க. என்னங்க ஒரு நாகரிகம் தெரியாத ஒரு மனுஷனாக இருக்குது, இவ்வளோ காசை மூட்டை கட்டி வச்சுட்டு என்னங்க பண்ண போகிறாரு, ஒரு நல்ல ஒரு வீட்டை கட்டி இருந்தால் என்னங்க? உங்களை தான் நான் கேட்குறேன். அப்படி தானே நமக்கு கேட்பீங்க. நான் இந்த படிக்கும்போது யோசித்து பார்த்தேன், ஆபிரகாம் எங்கே இருந்ததாக எழுதியிருக்குதாங்க. அடுத்து நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்னங்க இம்மா பெரிய ஆள் ஒரு கூடாரம் போட்டுட்டு டென்ட் போட்டு உட்காந்துருக்காருங்க. சரிங்க, இப்போ அது எதுக்குங்க இப்போ சொல்ல வரீங்க? கவனிங்க, ஆபிரகாம் வாழ்க்கையிலையும் ஆபிரகாமோடு கூடவே வந்த லோத்தை பற்றியும் நான் கடந்த வாரத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆபிரகாமுடைய தெரிந்தெடுப்பு, லோத்தினுடைய தெரிந்தெடுப்பு, அவன் போன வாழ்க்கையை வைத்து தான் கடந்த வாரத்தை சொன்ன அனுமதியாக அங்கீகரிப்பேன் என்று நான் பேசினேன். இப்போ அதிலிருந்து விடுபட்டு போன சில குறிப்புகளை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஆபிரகாமையும் லோத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது 2 பேருக்குமே வசதி அதிகமாக தான் இருந்தது. இதில் லோத்து தானாகவே தன் விருப்பப்படி தன் இஷ்டப்படி ஒரு ஊரையும் ஒரு நாட்டையும் ஒரு இடத்தையும் தேர்ந்து எடுத்துக்கொண்டு அவன் இஷ்டப்படி அவன் வசதிப்படி வாழ்ந்தான் என்றதையும் நான் கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போவும் அங்கே தான் இருந்தான். இப்போனா நான் சொல்கிறது, இந்த நான் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நான் சொல்லுகிறேன். அப்படி இருக்கும் பொழுது ஆபிரகாமை சந்திப்பதற்கு எத்தனை பேர் வந்தாங்க? 2வது வசனத்தை பாருங்க. 2வது வசனம் 18:2 இருக்கு பாருங்க. இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள் இருக்குதா? இங்க வாங்க, 19ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தை பாருங்க. அந்த 2 தூதர் இருக்குதுங்க. போதும் நீங்க தெரிஞ்சுக்க தான் அவங்க வாசிக்க சொன்னேன். ஆபிரகாமை சந்திக்கிறதுக்கு 3 பேர் போறாங்க, லோத்தை சந்திக்கிறதுக்கு 2 பேர் தான் வராங்க. நான் அப்புறம் சொல்றேன் இந்த 2 பேர் யாரு, அந்த ஒருத்தர் எங்கே போனார், அது யாருன்றதை நம்ம பார்ப்போம். முதல்ல ஒரு அவுட்லைன் தெரிஞ்சுக்கணும்ல நீங்கள். அடுத்ததாக நாம் பார்க்குறோம், இங்கே ஆபிரகாம் இருந்த இடத்தை பற்றி நான் சொன்னேன், அவன் கூடாரத்தில் இருந்தான் என்று சொன்னேன். அதே சமயம் நாம் இங்கே பார்க்குறோம் 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 3வது வசனம் 19ஆம் அதிகாரத்தில் 2 கூட இருக்கு பாருங்க. ஆண்டவன்மார்களே, வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, வீடு இருக்குதுங்களா? அடுத்து 3வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள் இருக்குது பாருங்க. அடுத்தது 4வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா வீட்டை சூழ்ந்து கொண்டு என்று இருக்குது பாருங்க. சரிங்க, நீங்கள் வேணா குறிச்சுக்கொள்ளுங்க, அப்புறமா நீங்கள் போய் படித்து பாருங்கள். 6, 10. நான் என்ன சொல்ல வருகிறேன், இந்த ஆதி ஆகமத்தை எழுதுனது மோசே என்று சொல்லுகிறார்கள், வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ரைட், ஓகே. இப்படி இருக்கும் பொழுது ஆபிரகாம் லோத்தும் ஒரே காலகட்டத்தில் தான் வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரே உறவுக்காரங்க தான் இவங்க, வேறு யாரும் கிடையாது. அவன் விருப்பப்படி தான் அவன் பிரிந்து போனான்றது எழுதியிருக்குது, அதெல்லாம் ஓகே தான். இப்போ நான் சொல்ல வந்தது, ஆபிரகாம் வாழ்ந்தது இருந்ததை பற்றி பார்க்கும்போது அவன் எங்கே குடியிருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது பைபிளில்? அவன் ஒரு கூடாரத்திலே வாழ்ந்தான் என்று எழுதியிருக்கிறது. லோத்து எங்கே வாழ்ந்தான் என்று எழுதியிருக்கிறது? வீடுன்றது. அப்போ மொழிபெயர்ப்பு தப்பாகிடுச்சா? இல்லைங்க, அது டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தப்பாக இருப்பேன். என்னங்க அது ஒரு அதிகாரத்துக்குள்ளே டிரான்ஸ்லேஷன் தப்பாக போடுமா? நான் ஏன் இதை சொல்கிறேன், ஆணித்தரமாக ஆபிரகாமுடைய குடியிருப்பை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். இவ்வளவு வசதிகள் இருந்தோம், அவன் கூடாரத்தில் தான் இருந்தான். ஆனால் இந்த லோத் என்ன செய்தான்? போன வாரமே சொன்னேன், எங்கேருந்து வந்தான், எப்படி வந்தான், எங்கே போனான்றதெல்லாம் போன வாரமே படித்து முடிச்சாச்சு. சோதோம் குமாரா என்கிற பட்டணத்தை அவனே சூஸ் பண்ணான்.
ஏன் அது எப்படி இருந்தது? அந்த பட்டணம் அழிகிற வரைக்கும் எப்படி இருந்துச்சான்? ஒரு ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சு. அவ்வளவு செழிப்பாக இருந்ததுங்க. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு சென்னையை போல், ஒரு பாம்பேயை போல், ஒரு மைசூர், பெங்களூரை போல். ஏங்க அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன்? ஆமாம், அதெல்லாம் ஒரு பெரிய சிட்டி. என்ன, கோயம்புத்தூர், இதெல்லாம் பெரிய பெரிய சிட்டிகளை சொல்கிறாங்க. அதாவது தொழில் ரீதியாகவும் எல்லா விதத்திலையும் வளர்ச்சி அடைந்த. அதனால தான் என்ன செய்கிறாங்க, ஜனக்கூட்டங்கள் திரளாக அங்கே போய் எல்லாம் வேலைன்னு எல்லாம் அங்கே தான் குவிகிறாங்க. பாம்பேவாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும். நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? அது போல் அந்த காலத்தில் இருந்த ஒரு பட்டணம் தான் இந்த சோதோம் குமாரம். அதனால தான் இந்த லோத் என்ன செய்தான், எங்கே போகலாம் என்று நினைக்கும் பொழுது, இங்கே போனால் நமக்கு வசதியாக இருக்கணும், வசதியாக வாழலாம் என்று சொல்லி தான் அவன் வசதியை தேடி போனான், செழிப்பை தேடி போனான். அவன் தேவ ஆசீர்வாதத்தை தேடலை, அவன் இஷ்டப்படி தேடி தான் போனான். தேடினது போலவே அவனுக்கு வேண்டியதெல்லாம் தேடி வந்தது. போன உடனே என்ன செய்திருக்கிறான், இங்கே வாசித்த வசனத்தை எப்படி நாம் பார்க்கும்போது, போய் ஒரு இடத்த வாங்கி வீட்டை கட்டிட்டாங்க. வீட்டில் இருக்கிறான் பார்த்தீங்களா, யார்? லோத்து. இவன் இன்னும் கூடாரத்திலே உட்காந்துருக்கிறாரு. நம்ம ஆள் யார்? நம்ம தலைவர் ஆபிரகாம். இவர் ஒரு வீடு கட்டிட்டாரு. வீட்டை கட்டி இவர் வீட்டில் குடியிருக்கிறாரு. அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால், வசதியாக வாழ்ந்திருப்பதை இது காட்டுகிறது. அதாவது லோத்து ரொம்ப வசதியாக வாழ்ந்திருக்கிறான். அவன் எண்ணம் போல் வாழ்ந்திருக்கிறான், அவன் விருப்பம் போல் வாழ்ந்திருக்கிறான், அவன் இஷ்டப்படி வாழ்ந்திருக்கிறான். அவன் நினச்சது போலவே எல்லாம் அவனுக்கு அமைஞ்சு போச்சுங்க. அவன் என்ன நினச்சிருப்பான், நல்ல வசதியாக இருக்கணுங்க. இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறது அதுதான். என்ன தெரியுமா, என்னங்க வாழ்க்கையில் என்னங்க இருக்குது, இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிடணும். இங்கே பாருங்க, நல்லா சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், இஷ்டத்துக்கு நம்ம மனம் போன போக்கில் நமக்கு இஷ்டப்படி விருப்பப்படி என்னெல்லாம் சாப்பிடணுமோ, என்னெல்லாம் பார்க்கணுமோ, எங்கெல்லாம் போகணுமோ, என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு போகணும். அதாங்க வாழ்க்கை. நிறைய பேர் நினைக்கிறது வாழ்க்கைன்னா அதுதானா? யாருக்கு சொன்னது? அதுவல்ல வாழ்க்கை. அப்படி வாழ தான் இந்த லோத்து போனான். நீங்கள் சொல்கிறது போல், நீங்கள் நினைக்கிறது போல தான். அப்படி நினச்சி அவனே இந்த இடத்தை தேர்ந்து கொண்டு போனான். வாழ்ந்தானா? அவன் வாழ்ந்தானா? போன வாரமே சொன்னேன், அவன் வாழ்ந்தானா? அவன் வீழ்ந்தானா? வாழ்ந்தானா? வீழ்ந்தானா? அவன் வீழ்ந்தான். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு எச்சரிக்கிறார். அவன் இஷ்டப்படி, அவன் விருப்பப்படி தெரிந்து கொண்டு போனதுனால அவன் வாழலை. இதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போவும் நான் இன்னும் சில காரியத்தை சொல்ல போகிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்க்குறோம், ஆபிரகாமை தேடி 3 பேர் வந்ததாக பார்க்குறோம். அங்கே எழுதியிருக்குது 3 நபர்கள் கிடையாது. அங்கே பார்க்குறோம், கர்த்தரோடு கூட தூதனர்கள் வந்ததாக எழுதியிருக்குதுங்க. வரும்பொழுது அவங்க எங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாங்கன்ற பாருங்க. 4வது வருஷத்தில் 18ஆம் அதிகாரத்தில், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி. ஐயோ பாவம், எங்கே ஆமாம், அவர் சோபா கட்டில் போட்டு ஜம்முன்னு உட்காருங்க என்ன சொன்னார். இன்றைக்கு வசதியோடு படைத்தவர்கள் வீட்டெல்லாம் உட்காருக்கிற இடங்கள். நான் அது தவறாக குறைவாக சொல்ல வரலைங்க. நான் சொல்ல வந்தேன், இவ்வளவு செல்வ சீமானாக இருந்தவன் வீட்டில் ஒரு நாற்காலி இல்லை, ஒரு கட்டில் இல்லை. வந்தவங்க எங்கே போய் உட்காந்துருக்குறாங்க? பார்த்தீங்களா? எதுக்கு சொல்ல வந்தேன்? அப்போ அவன் வீடு வசதியாக இல்லை, அவன் வீட்டில் கூப்பிட்டு உட்கார வைக்கிறது இடம் இல்லைங்க. அவன் ஒரு கூடார போட்டு உட்காந்துருக்கிறான். வந்தவங்களை ஒரு மரத்தடியில் உட்கார வச்சு, மரத்தில் சாய வச்சு உட்கார வச்சுருக்கிறான். எப்படி இருந்துருக்கும்? ஒரு எளிமையான வாழ்க்கையை காட்டுகிறது. ஒரு தேவ மனுஷன். கவனிக்கிற மாதிரி தெரியல. இந்த பக்கம் எல்லாருமே என் தலையை நட்டிகிட்டு இருக்கீங்க. தலை நிமிர்ந்து பாருங்கள், கவனிங்க, சொல்கிறத கவனிங்க. உட்கார இடம் இல்லை. இங்கே நான் பார்க்குறோம், வீட்டுக்குள்ளே பிரவேசித்தாங்க என்று பார்க்குறோம். அது அப்படியே இருக்கட்டும். இங்கே நான் பார்க்கும்போது இவர்கள் ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, அவர்களை வரவழைத்து அவர் கால்களுக்கு கழுவி தண்ணீர் கொடுத்து அமர செய்துட்டு போய் சாப்பாடு ரெடி பண்ணிட்டார். இங்கே பாருங்கள், இதே போல் இங்கே நடக்குது பாருங்கள். இங்கே 2வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, அடியனடி வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்று சொன்னார்கள். அதற்கு அவர்கள் அப்படி அல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார். நல்லா கவனிக்கிறீங்களா? என்னது, தனிக்கும் வீட்டுக்கு கூப்பிடுறான், வீட்டில் வந்து தங்க சொல்கிறான். இவங்க அதை என்ன செய்யலை, அக்செப்ட் பண்ணல. ஏன்? அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. அதில் இல்லைப்பா, நாங்கள் வெளியில் இருந்துக்கிறோன்றாங்க. வீட்டுக்குள்ளே கூட போய் அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. நீங்கள்லாம் ஆழமாக ஆழ்ந்து படிச்சிங்கன்னா தான் தெரியும். அது
ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கும் லோத்தின் வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஆபிரகாம் சொன்ன உடனே அந்த மரத்தில் உட்காந்துருக்கிறாரு, இவர் சமைக்கிறாரு, போகிறாரு, வராரு. அதே மாதிரி இவங்க வருந்தி கேட்டுக்கொண்டதுனால என்ன செய்கிறாங்க, அவன் வருந்தி கேட்டுக்கொண்டான், அப்பொழுது அவனிடத்தில் திரும்பி அவன் வீட்டில் பிரவேசித்தார்கள். இருக்கா 3வது வசனம். அப்போ என்ன செய்கிறார், இவர் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவங்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்தார்ன்றது. ஆபிரகாம் என்ன செய்தான், நல்லா கொழுத்த கன்றை ஒன்று அடித்து சமைச்சு மெல்லிய மாவு எடுத்து, அங்கே நேர்த்தியான சாப்பாடு கிடைக்கிது. ஏதோ வந்ததுக்கு சாப்பாடுன்னு செஞ்சு சாப்பாடு கொடுத்துட்டாங்க, அவங்களும் சாப்பிட்டுட்டாங்க. அது நடந்த காரியங்களை பாருங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே என்ன நடக்குது என்று சொல்லி பார்த்தா, வீட்டுக்கு வந்தாச்சு, வீட்டில் தங்க வச்சுட்டான், தங்கிட்டாங்க. ஆனால் அங்கே நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடக்குது. அங்கே என்னது, 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்தை மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டும் உள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசையிலும் அந்த ஊர்ல இருக்கிற சின்ன பொடிப்பயல்ல இருந்து வாலிப பசங்கள்ல இருந்து கிழவன் வரைக்கும் அங்கே இருக்குது பாருங்க. நான் சொல்லலை, அங்கே இருக்கு பாருங்க. வாலிபர் முதல் கிழவர் மட்டும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா ஒரு பெரிய கூட்டமே சேர்ந்து போச்சு. வந்து அவன் வீட்டுக்கு வாசப்படியில் வந்து நின்றுக்கிட்டு லோத்தை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த ராத்திரியில் உன்னிடத்தில் வந்த அந்த மனுஷன் எங்க? அப்புறம் நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். கொண்டு சண்டை போடுறான், வம்பு பண்ணுறான், தகராறு பண்ணுறான், ரகலை நடக்குதுங்க. வந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க அந்த 2 பேரையும் வெளியில் கொண்டுட்டு வர சொல்லி தகராறு பண்ணிட்டு நிற்கிறானோ. சரிதா? என்ன நடந்தது? எதுக்கு வெளியில் வரணுன்றாங்க? அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், நீங்கள் வந்து செய்யாத, எங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கணும், ஒன்றும் செய்யாத அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்க சொல்கிறாங்க, புருஷரை அறியாத 2 குமாரத்தி எனக்கு உண்டு, எனக்கு 2 பொண்ணு இருக்குப்பா, அதை வேணாலும் கொண்டாந்து உங்கள்கிட்ட விட்டுறேன், எதையாவது பண்ணிட்டு போங்கடா, வந்தவங்க ஒன்றும் செய்யாதன்னு சொல்கிறான். அதுக்கு அவன் பேசுகிறான், அவன் பரதேசியாக வந்தவன் இவனா நியாயம் பேச. ஆமாம், அங்கே இருக்கு பாருங்க, பரதேசியாக வந்த இவனை எனக்கு நியாயம் பேசுறது. ஆமாம், இவன் வேறு ஊர்லேருந்து வந்தவன் தானே. என்ன வார்த்தை வருது பார்த்தீங்களா? நம்ம கூட சில நேரத்தில் வெளியூருக்கு போயிட்டு அப்படி தான் சொல்லுவோம், இவன் வந்தாரங்குடின்னுவாங்க, இந்த ஊரா நீ என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்க. இது அந்த காலத்துலேயும் நடந்துருக்குது. பரதேசி பையன் நீ என்னடங்கிற பேசுகிறனோ ஒரே பிரச்சனை ஆயிடுச்சுங்க. எல்லாம் இவனை தேடிக்கிட்டது. அதுக்கு சொல்ல வந்தப்போ நான் லோத்து தேடிக்கிட்ட காரியத்தை பற்றி பேசிக்கிட்டு வரேன். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே சில சம்பவங்கள் நடக்குது. அவங்களுக்கு அப்புறம் குருட்டாட்டம் பண்ணுறதுக்கு வந்த தூதர்கள் என்ன செய்கிறாங்க, குருட்டாட்டம் படிக்க வச்சு தகராறு ரகலை அதிகமாகி இவனை உள்ள இழுத்து கதவை சாத்திக்கிறாங்க, போகிறாங்க, வந்தாங்க, எப்படியோ தப்பிச்சாங்கன்னு வச்சிங்க. சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, அப்போ லோத்து தேடி வந்த வாழ்க்கை என்ன ஆச்சு, தேடி வந்த இடம் ஊர் என்ன ஆச்சுன்றது தான் நான் சொல்ல வந்தேன். வசதியை தேடி வந்தான், வசதியாக ஒரு வீடு கட்டிக்கிட்டான், வசதியாக வாழ்ந்தான். ஆனால் அந்த பட்டணம் எப்படிப்பட்டதாக இருந்தது? இங்கே நான் பார்க்குறோம், ஆபிரகாமை சந்திக்க 3 பேர் வந்ததாக அங்கே எழுதியிருக்கிறது. நீங்கள் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், 22வது வசனம். அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். பார்த்தீங்களா? இந்த 3 பேரில் ஒருத்தர் கர்த்தர், அந்த 2 பேர், அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள்னா இந்த 2 பேர் தாங்க. மொத்தம் 3 பேர் வந்ததாக பார்த்தோம் இல்லையா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானதை பற்றி சொல்லிட்டு வரேன். இதெல்லாம் கனவு இல்லை, தரிசனம் நடந்த விஷயங்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த கர்த்தர் அங்கே போகலை, அந்த 2 பேரை அனுப்புகிறாரு. அந்த 2 பேர் அங்கே போகிறத ஆபிரகாம் பார்க்குறான். அங்கே என்ன சொல்கிறாரு, நிறைய விஷயம் இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, 18வது வருஷம் இருக்கு பாருங்கள். அப்போ ஆண்டவர் ஆபிரகாமோடு எப்படி இருந்தாருன்றதுக்கு நான் சொல்லுவேன், அந்த உறவு எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன். அப்போ ஆபிரகாம் நீ பார்த்து நினைக்கிறாரு, சரி இந்த பட்டணத்தை அழிக்கணும்னு முடிவு எடுத்துட்டார். ஏன் அழிக்கணும்னு முடிவு எடுத்தார் தெரியுமா உங்களுக்கு? அந்த பட்டணத்தில் அநியாயம், அக்கிரமும், பாவமும் பெருகி போச்சுங்க. அப்படிங்க, எனக்கு நாட்டில் இல்லாத பெரிய பாவம் அநியாயன்றீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது சாதாரணமான அநியாயம், அக்கிரம, பாவம் இல்லைங்க. கேடு கெட்ட
அநாகரிகமான, அருவருப்பான, கீழ்த்தரமான, கேவலமான காரியங்கள் அந்த நாட்டில், அந்த ஊரில், அந்த பட்டணத்தில் நடந்தது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன ஏன் நடந்தது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 2 பேரும் வந்தவங்களை வெளியில் விடுன்னு வந்து வம்பு பண்ணாங்களே, எதுக்காக வம்பு பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் அந்த வசனத்தை படித்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். அப்போ தான் அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் 19:5 பார்த்தீங்கன்னா, லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரியில் உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்குன்னா, அவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஓஹோ, யார் என்ன ஊர்னு. ஐயோ, அது கிடையாதுங்க, அது கிடையாது. இந்த நாங்கள் அவர்களை அறியும்படிக்குன்னா, அதுக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். ஆதியாகமம் 4:17. காயின் தன் மனைவியை அறிந்தான். காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். போதும். பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்தையும் உரையாடலையும், அதாவது உரைநடையும் முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அறிந்தான் என்றால் என்ன, புரியுதா? அந்த வார்த்தை என்ன என்பதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? காயின் தன் மனைவியை அறிந்தான் என்றால் புருஷன் மனைவியாக அவர்கள் சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தது தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. இங்கே என்ன படித்தோம்? இப்போ 19:5 நாங்கள் வந்திருக்க இந்த 2 பேர்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால், அதெல்லாம் ஒரு பெரிய கொடுமையான ஒரு காரியங்கள். இப்போ சில இடங்களிலே, இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி, நிறைய இடங்களில் அருவருப்பான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுங்க. அதில் முதல் இடத்தை வகிப்பது, பொதுவாக நீங்கள் சிலருக்கு இந்த நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பம்பாய் என்று சொன்னாலே சிவப்பு விளக்கு தான் சில பேருக்கு ஞாபகத்து வரும். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு பாவமான செயலுக்கு இடம் பேர் பெற்று போனது. இது பாம்பே மட்டுமல்ல, இன்னும் சில இடங்களையும் பட்டணங்கள் இருக்கிறது. பாம்பே, கல்கத்தா என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. ஒரு கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது போல பாவம் செய்கிற அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற காரியத்தை கேள்விப்படுகிறோமே, இது அதை விட மோசமானது. இது என்னது என்று சொன்னால், கவனிங்க, ஒரு ஆணும் சேர்ந்து இருக்கிற ஒரு அருவருப்பான ஒரு காரியம். பெண்ணுமாக சேர்ந்துக்கிறது, ஆணுமாக சேர்ந்துக்கிறது. அதுதான் அங்கே நடந்த காரியம். அந்த காலத்தில் நடந்த ஒரு அருவருப்பான காரியம் இது. அங்கே நல்லா யோசித்து பாருங்கள். அப்போ ஆண்டவர் ஏன் அந்த பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானிச்சுன்னு சொன்னால், இந்த கொடுமையை பார்க்க சகிக்க முடியாமல் தான், இந்த கொடூரமான இந்த காரியத்தை பார்த்துட்டு தான் இந்த சோதோம் குமாரம் பட்டணத்தில் கூக்குரல் தேவ சமூகத்தை எட்டுது. அவ்வளவு பாவம், அநியாயம், அருவருப்பு நெருங்கி போய் என்ன பண்ணார், இதுக்கப்புறம் இதனால் சகிக்க முடியாது என்று சொல்லி அந்த பட்டணத்தை அழிக்க தீர்மானிச்சிட்டார். தீர்மானிக்கும் போது தான் அந்த பட்டணத்தில் யார் உட்கார்ந்துருக்கிறது? ஆபிரகாமுக்கு சொந்தமாக இருக்கிற உறவு, ரத்த உறவு சொந்தமாக இருக்கிற லோத் அங்கே போய் உட்காந்துருக்கிறான். அதை தான் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பான என்று சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த பாருப்பா, உன் உறவுக்காரன், உன் சொந்தக்காரனாச்சே, உன் அண்ணன் பையனாச்சே, யார் லோத் அங்கே போயிருக்கான் பாரு, அந்த பட்டணத்தில் நடக்கிற அநியாய அக்கிரமம் என்னால் தாங்க முடியலப்பா, நான் இதை அழிக்க போகிறேன்னு ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு. கர்த்தருடைய ரகசியம் தமக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்குறோம். புரியுதா? அப்போ ஆபிரகாம் தேவனுக்கு பயந்திருந்தபடினாலே ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தை செய்வதற்கு முன்னதாகவே அறிவிக்கிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, உடனே ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? பார்த்தார், ஐயோ நம்ம இனத்தான், நம்முடைய குடும்பத்தாலாம் அழிஞ்சிருவானே என்று எல்லாவற்றையும் அறிந்தார். இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? ஆண்டவர்கிட்ட மன்றாடுறாரு. என்ன மன்றாடுறாரு? அதற்கு துன்மார்க்கனோடு நீதிமானையும் சங்கரிப்பீரா என்று சொல்லிட்டு 50 நீதிமான்களை கண்டா நீ அந்த பட்டணத்தை அழிப்பீங்களான்னா ஆண்டவர் நீ சொல்கிற மாதிரி ஒரு 50 பேர் இருந்தாக்க நான் விட்டுறேன் பண்ணார். கர்த்தருக்கு தெரியும் அவங்க ஒருத்தவங்க கூட இல்லை ஆகிக்கலன்னு. இவன் 50 ஆரம்பித்து பேசிகிட்டே வராரு பாருங்க. நீங்கள் என்ன தொடர்ந்து வாசித்து பாருங்கள், நேரம் இல்லை. 50லேருந்து 45 வருவார், அப்புறம் 40ன்னுவார், அப்புறம் 30ன்னுவார். நீங்கள் வேணால் பாருங்கள். அப்பொழுது ஒவ்வொன்றாயும் ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே வர்றார். அப்பொழுது அவன் இதோ ஆண்டவரோடு பேச துணிந்தேன். 31 பாருங்கள், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை நான் அழிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஏன்ப்பா ஆண்டவரே ஒரு 20 பேர் இருந்தாக்கா அந்த பட்டணத்தை விட்டுவிட மாட்டீங்களான்னு கேட்குறாரு. ஓகே அப்படின்றாரு. ஆபிரகாமுக்கு தெரியும் அங்கே 20 பேர் தேராதுன்னு.
இருந்தாலும் எடுத்ததும் சொல்கிறதுக்கு பயம். எப்படியாவது லோத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது தான் அவனோட நோக்கம். லோத்து என்று சொல்லும்போது அவன் குடும்பத்தில் எத்தனை பேருங்க? அவன் மனைவி, அவனுக்கு 2 பிள்ளைங்க, நல்லா 2 பொண்ணுங்க, மொத்தம் 4 பேர் தான். புரியுதா? இப்போ இந்த 4 பேரை தான் காப்பாற்றுறதே பெரிய விஷயம். இப்போ இல்லைன்னா எல்லாரோடையும் சேர்ந்து இப்போ 4 பேரும் அழிஞ்சிருவாங்க. இதுதான் உண்மை. எனவே இந்த 4 பேரை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த ஆபிரகாம் பாடுபட்டுருக்கிறார். ஆண்டவர்கிட்ட பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, 10 பேர் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன்றார். ஆபிரகாமுக்கு பதுக்குன்னது எதுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்க 2 பேரும் போயாச்சுங்க. அங்கே இருக்கா இல்லைங்களா? அங்கே பாருங்க, 22, 18, 20. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமையை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக. பார்த்தீங்களா, மொத்தம் 3 பேர். அந்த 3 பேரில் ஒருத்தர் கர்த்தருக்கு முன்பாகவே நின்றுட்டு இருக்கிறான். இவன் அந்த 2 பேரை ஆண்டவர் அனுப்பிச்சார். போப்பா போய் வேலையை பாருங்கன்ட்டார். எதுக்கு போகிறாங்க 2 பேரும்? அந்த பட்டணத்தை அழிக்கிறதுக்காக போகிறாங்க. இதை பார்த்த உடனே ஐயோ எங்கே லோத்தெல்லாம் அழிஞ்சிருவானே என்று சொல்லி தான் ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுட்டு வர்றாரு. 50 ஆரம்பித்து 45, 40, 30, 20, 10. இதுக்கு மேலே கேட்டால் ஆண்டவர் மண்டையை போட்டுவான்ட்டு கம்முன்னு வாயை மூடிக்கிட்டான். யார்? ஆபிரகாம். பாருங்கள், அதுக்கப்புறம் ஒன்றும் பேசலை. ஆபிரகாம் போயிட்டாரு, கர்த்தரும் போயிட்டாருன்னு எழுதியிருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, ஆண்டவர் ஆபிரகாமை நினச்சி ஆபிரகாம் வேண்டிக்கிட்டதுனால கேட்டுக்கிட்டதுனால ஆபிரகாமுடைய நல்ல மனசை பார்த்து அவனுடைய தயவு காட்டி அவன் தயவில் தான் அந்த லோத்தை காப்பாற்றுறாரு. அதுதான் உண்மை. லோத்து போன இடம், லோத்து தேர்ந்தெடுத்த இடம், வாழ்ந்த வாழ்க்கை இருக்குதே, அது சரியாக இல்லாத இடம். பாருங்கள், எப்பேற்பட்ட ஊரில் போய் வாழ்ந்துருக்கிறான் தெரியுதுங்களா? இவர் தெரிஞ்சுக்கிட்டாராம். இவர் ரொம்ப வசதியை தெரிஞ்சுக்கிட்டாரு, வருமானத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு, செழிப்பை தெரிஞ்சுக்கிட்டாரு. இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் பாருங்கள், 19ஆம் அதிகாரத்தில் இவங்க போய் இந்த பட்டணத்தை அழிக்கும்படியாக தீர்மானிக்கும் பொழுது அந்த தூதர்கள் கேட்குறாங்க, இந்த ஊரில் உனக்கு யாராவது வேண்டியவங்க இருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. பாருங்கள், என்னது 12ஆவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இந்த இடத்துல இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? இன்னும் யாராவது இருக்காங்களாப்பா? உனக்கு யாராவது மருமகன் இருக்கிறாங்களா? வேறு ஏதாவது பிள்ளைங்க, பையன் இருக்கானா, பொண்ணு இருக்கிறானா? இந்த பட்டணத்திலே உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வா. போனாவது பாருங்க, உனக்கு வேண்டியவங்க, உன் ஃப்ரெண்ட்ஸு, சொந்தம் பந்தம் பங்காளி யாராவது இருக்காங்களாப்பா கேட்குறாங்க. நான் முன்னே சொல்லிட்டேன், லோத்து குடும்பம் எத்தனை பேர்? லோத்து மனைவி 2 பொண்ணு, மொத்தம் 4 பேர் தான் அந்த குடும்பம். அவங்களுக்கு ஒரு தயவு காட்டுறாங்க. ஏன்ப்பா உனக்கு யாராச்சும் இன்னும் மருமகம் இருக்கிறாங்கன்னு. இவன் பாருங்கள், போனவன் என்ன செஞ்சுருக்கிறான்? யார்? இந்த லோத்து பொண்ணுக்கு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சு. உடனே இந்த ஸ்தலத்தை நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம், இவர்கள் கூக்குரலில் கர்த்தருடைய சமூகத்தை பெரிதாக இருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். 13ஆவது அதற்கு பாருங்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு என்ன செய்யறான் பாருங்க, 14. தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற, இன்னும் கல்யாணம் நடக்கல, விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள். ஓஹோ, கல்யாணமாகத்துக்கு முந்தைய மருமகன்ற பேரும் வந்துச்சுங்க. பாருங்க, இப்ப என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். மருமக்கள்மாரோடு பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான். சரி, அவனுடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. எது பரியாசமா இருந்துச்சு? லோத்து சொல்றதெல்லாம் கிண்டலா கேலியா இருக்குதுங்க. ஐயோ, பட்டணமாவது அழியுறாது, என்ன லூஸ்தனமாக வளரிட்டு இருக்கேன். யார்? மருமகன். நான் என்ன சொல்ல வரேன், இவன் எப்பேற்பட்ட மருமகனை பார்த்துருக்கான் பார்த்தீங்களா பொண்ணுக்கு? அதை தான் இப்போ நான் சொல்ல வந்தேன். ஏன்? தெய்வ பயம் இல்லாத ஊர் அது. தெய்வ பயம் இல்லாதனால தானே இப்போ இவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. அதனால தானே தேவன் கோபம் கொண்டு இந்த பட்டணத்தை அழிக்க போகிறாரு. இந்த ஊரில் இவர் வீடு கட்டிக்கிட்டு, இவர் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு, இங்கேயே பொண்ணு, இந்த ஊரில் பொண்ணு கொடுத்துட்டு, அடாடா இவர் திட்டங்கள்லாம் பிளான்லாம் பெரிய பிளானாக இருந்திருக்குங்க. இந்த லோத்து இது பொண்ணுலாம் பார்த்து பேசி நிச்சயம் பண்ணியாச்சுங்க. இன்னும் கல்யாணம் நடக்கலை, கல்யாணம் பண்ண போகிற மருமக்கள் இருக்கு பாருங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன், ஒரு லோத்தை போல லோத்து கொஞ்சம் தெய்வ பயம் உள்ளவன். அதனால தானே இப்போ அவங்களை ஏற்றுக்கொண்டான், உபசரிச்சான்லாம் பார்க்குறோம். இந்த தெய்வ பயம் கொஞ்சம் கூட இந்த வாசனையாக இல்லாத ஒரு இடத்துல போய் சம்மந்தம் கலந்துருக்கிறான்றது தான் இப்போ இல்லைன்னு தெரிய வருகிறது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? எப்படி சொல்ல முடியும்? இருந்து தான் இவன் சொல்கிறத கேட்டு உடனே ஒழுங்காக வந்திருப்பான் அவன்.
லோத்து சொன்னதை கேட்டு உடனே வந்திருக்கணும். இவன் சொல்கிறாரு, மல்லுக்கு நிற்கிறான், மாரடிச்சு சொல்கிறான், இல்லையா இல்லையான்றான், அட போயான்ட்டான். எப்பட்ட மாப்பிள்ளை தேர்ந்தெடுத்துருக்கிறான் பார்த்தீங்களா? அப்போ இவன் எதை பார்த்து தேர்ந்தெடுத்துருக்கிறான்? இதெல்லாம் நிறைய ஆழமாக நீங்கள் தோண்ட பார்த்தீங்கன்னா கவனிங்க. இவன் போனதோடு இல்லைங்க, இவன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை எந்த ஊரில் பார்த்துருக்கான் பாருங்க, அதே ஊரில் பார்த்துருக்கான். எதுக்கு? அவனுக்கு அந்த ஊர் பிடிச்சி போச்சு. இந்த ஊர் நல்ல வசதியாக இருக்குதுங்க, இது நல்ல, இந்த பட்டணத்தில் எல்லா சகல வசதியும் இருக்குதுங்க. இன்றைக்கு சில பேர் தெரிந்தெடுத்து கொண்டு போகிறத பற்றி நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு செழிப்பை தேடி வருமானத்தை தேடி சிலர் போகிறத பற்றி சொல்கிறேன். இப்போ வருமானத்தை தேடக்கூடாதா அப்படின்வாங்க. நான் வருமானத்தை தேடுவது தவறு என்று சொல்ல வரல. நான் திரும்பவும் சொல்கிறேன், தேவ சமூகம் இருக்கிறதா, தெய்வ பயம் இருக்கிறதா, பக்தி உள்ளவங்க இருக்கிறாங்களா, நாம் அங்கே தேவனை தொழுது கொள்வதற்கு ஆராதிப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை இருக்கிறதா, நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஆன்மீக வாழ்க்கைக்கு, தெய்வீக வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு வேண்டிய ஏற்ற சூழ்நிலை இருக்கிறதா என்று சொல்லி பார்க்க வேண்டும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீ படிக்கிற இடமா இருக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் காலேஜை சூஸ் பண்ணுறாங்க, சில பேர் வேலையை சூஸ் பண்ணுறாங்க, சில பேர் வேறு இடத்துக்கு போகிறதுக்கு சூஸ் பண்ணுறாங்க. நீ எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்க, தப்பே கிடையாது. அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா என்றது முதல்ல தேவ சித்தத்தை அறிந்தது நாம் சூஸ் பண்ண வேண்டும். முதல்ல தேவ சித்தத்தை அறிய வேண்டும். அது எப்படிங்க தெரியுது? தேவனுடைய விருப்பத்தை நம்ம கேட்டு நம்ம செயல்பட வேண்டும். நான் கடந்த வாரத்தை சொன்னேன், இப்போவும் அதை நான் சொல்லிட்டு வரேன். அது மாத்திரமல்ல, தேவனை தேடுவதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலைகள் அங்கே இருக்கிறதா? நான் திரும்பவும் சொல்கிறேன், லோத்து போனேனே தவிர அந்த ஊரில் ஒரு பலிபீடம் கிடையாது, ஒரு தேவாலயம் கிடையாது, தெய்வ பயம் இல்லை. அதுதான் உண்மை. அதனால தான் அவன் தன்னுடைய மகளுக்கு பார்த்த மருமகன்மார்கள் சொல்லும்போது அவன் அதை அசட்டை பண்ணுற காரணமே அதுதான். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு தேவ பிள்ளைகளோட ஐக்கியம் இல்லை, ஒரு ஆராதனை இல்லை, தேவ ஜெபம் இல்லை. இப்பேற்பட்ட இடத்துல போய் இவங்க செழிப்பாக வாழ்ந்தால் போதும்னு நினச்சி வாழ்ந்துட்டானா? யோசித்து பார்க்கணும். இன்றைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கை என்று பார்க்கும்போது வசதியை தான் பார்க்குறாங்க, பணத்தை பார்க்குறாங்க, வருமானத்தை, சம்பளத்தை பார்க்குறாங்க. இந்த ஊர்லனாக்கா என்னங்க இந்த இதெல்லாம் என்ன சுண்டக்கா காசு சம்பளம், அதெல்லாம் அங்கே போனால் தாங்க எனக்கு நிறைய சம்பளம் வருது. நான் சொல்கிறேன் இல்லைன்னு சொல்லணும். வருமானம் தேவை, சம்பளம் தேவை தான். இதை முதல்ல பார்க்கணும். அதை யாரும் பார்க்குறது கிடையாதுங்க. முதல்ல எதை பார்க்கணும் என்றது தான் முக்கியம். இப்போ லோத்து எதை முதல்ல பார்த்தனா, செழிப்பை பார்த்து தான் போனான். தேவனை பார்த்து தேவ சித்தத்தை அறிந்து தெய்வீகம் இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கல. ஆபிரகாம் தனக்கு ஆண்டவர் வைத்த இடத்துல நிலைத்திருந்தான். அவன் அவ்வளோ வசதி உள்ளவனாக இருந்தாலும், அவன் எளிமையில் இருந்தாலும் பாருங்கள், அவர் ஆடம்பர வாழ்க்கை வாழலை, அவன் எளிமையாக வாழ்ந்தது தான் நான் கூடாரத்தை பற்றி சொன்னேன். இவன் வீடு கட்டி ரொம்ப வசதியாக வாழ்ந்ததை நான் பார்க்குறேன். அது மாத்திரமல்ல, இவன் நினைத்தது போலவே அவன் பொண்ணுக்கு என்ன கிடச்சிருச்சு? நல்ல மாப்பிள்ளைலாம் கிடச்சிருச்சுங்க. கல்யாணம் நடக்கலை அதுக்கப்புறம், அது வேறு விஷயம். அப்போ இவனுடைய தெரிந்தெடுத்தெல்லாம் எப்படி போயிட்டுருக்குது? அதனுடைய முடிவு என்னாச்சு என்று சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அங்கே அந்த வந்த 2 தேவதூதர்கள் சொல்கிறாங்க, அழிக்க போகிறேன், சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு வான்னு சொல்லும்போது அவன் தன்னுடைய மனைவியும் 2 பொண்ணையும் அழைச்சிக்கிட்டு ஓடி வரான். அப்போ சொல்கிறாங்க, நீ இந்த இடத்த விட்டு போய் தப்பிக்கணுன்னா இந்த மலைக்கு போகணும்னு சொல்கிறாங்க. எனக்கு மலைக்கு போகிறதுக்கெல்லாம் முடியாது, நான் பக்கத்தில் இருக்கிற இந்த ஊருக்கு தான் போவேன். திரும்பியும் அந்த பாட்டு அங்கே இருக்க பாருங்க, இது 20வது வசனம் இருக்கு பாருங்க. அதோ அது சின்ன ஊர் தானே என்றான். நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்டே இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும். ஏதோ உயிரை காப்பாற்றிக்கிட்டு, உயிரை பிடிச்சிக்கிட்டு காப்பாற்றி பிழைக்கிறதுக்கு நாங்கள் போய்க்கிறேன், கொஞ்சம் விட்டுடுங்களேன் அப்படின்னு. சரி போ இங்கே பாருங்க, இப்படி தான் சொல்லியிருப்பார். சரி போ எங்கேயாவது போ. இதுவும் நான் சொல்கிறேன், அனுமதி தானே தவிர அங்கீகாரம் கிடையாது. அவர் கரெக்டாக சொல்கிறாரு, நீ மலைக்கு போன்றாரு. என்னாலாம் மலைக்கு போக முடியாது, அங்கேயும் தடுக்கிறாரு. சரி போ, சீக்கிரம் போ என்று சொல்லும் பொழுது புறப்பட்டு போகிறான். போயிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, திரும்பி பார்க்காதன்னு சொல்கிறாரு. பார்க்காதன்னு சொல்லும்போது அவன் மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணாயிட்டா. 26 அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாயிட்டா. நான் சொல்ல வந்தது என்ன, இந்த 2 மருமக்களை கூப்பிட்டான், அவங்க வரலை. இப்போ வந்தது எத்தனை பேர்? லோத்து, அவன் மனைவி, 2 பொண்ணுங்க.
மொத்தம் 4 பேர் அந்த ஊரை விட்டு உயிர் பழிச்சா போதுன்னு ஓடுறாங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அப்போ சொல்லி தான் அனுப்புகிறாரு, பின்னால் திரும்பி பார்க்காம போன்றாரு. இவ பின்னால் திரும்பி போய் பையனுக்குன்னு பார்க்குறா. பார்த்த இடத்துல தூணாகிட்டா. இன்றைக்கும் பல 1000 வருஷத்துக்கு முன்பாக நடந்தது உண்மை சம்பவம், சரித்திர சான்றாக இன்றைக்கும் இந்த சொல்லப்பட்டிருக்கிற இந்த பட்டணத்தில் அந்த இடத்துல அந்த உப்புத்தூண் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். நான் போய் இன்னும் பார்க்கல, அது உண்மை, இது சத்தியம். இன்றைக்கு அந்த லோத்து மனைவி உப்புத்தூணா சாட்சியாக நின்று தான் இருக்கிறார். இதை குறித்து தான் இயேசு புதிய ஏற்பாட்டில் இயேசு வாழ்ந்தபோது மத்திய சுவிசேஷத்தில் பார்க்குறோம், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று நம்ம எச்சரிக்கிறார். எனவே இவையெல்லாம் உண்மையான சம்பவங்கள் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். சரி, நான் என்ன சொல்ல வந்துட்டேன்னு பாருங்கள். இப்படி இருக்கும் பொழுது நான் சொன்ன பாருங்கள், இவன் போனானே அந்த பட்டணத்துக்கு, அவன் வாழ்ந்தானா, அவன் வாழ்க்கை எப்படி இருந்துன்னு நான் சொன்னேன். கொஞ்ச காலம் வாழ்ந்தான், செல்வாக்காக வாழ்ந்தான், செழிப்பாக வாழ்ந்தான், வசதியாக வாழ்ந்தான், வசதியாக ஒரு வீடெல்லாம் கட்டிக்கிட்டான் என்று நான் சொன்னேன். எந்த அங்கே ஒரு குறையும் இல்லைங்க, அங்கே எந்த குறையும் இல்லை. என்ன ஒரே ஒரு குறை, ஆசீர்வாத குறைவு. ஆசீர்வாதம்னா நமக்கு உடனே வீடு வாசல் நிலம் காணி பூமி தான் ஆசீர்வாதம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஒரு தெய்வ பிரச்சனை இல்லை, தெய்வ பயம் இல்லை, ஆராதனை இல்லை, ஒரு பலிப்படம் இல்லை. இதுதாங்க ஆசீர்வாதம், இதுதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் இல்லாத இடத்துல இதுவே இருந்தது போதும் நான் இருந்தான், அதை நீடிக்கலை, நிலைக்கலை. ஆண்டவர் அந்த இடத்த விட்டு வரும்போது அவன் குடும்பம் போச்சு. இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்போ ஏங்க முதல்ல 2 மருமமாரும் கூட்டு பார்த்தாங்க, வரல. அடுத்தது 4 பேர் வந்தாங்க. சரி, இவன் குடும்பமாவது நிலச்சிதான்னு பார்த்தாக்கா குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவசியமானது மனைவி உப்புத்தூணாயிட்டா. இப்போ என்னாச்சு? இவன் 2 பிள்ளைங்க 3 பேர் தான். என்ன குடும்பம், என்ன வாழ்க்கைங்க. எங்கே வந்தாங்கன்னு போட்டிருக்குது, பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து, இவன் தானே சொன்னான், சின்ன ஊர் இது கிட்டக்க இருக்கிற ஊர், நான் அந்த ஊரில் போய் இருந்துக்கிறேன். இவன் தான் சொன்னவன் தான் அந்த ஊரில் வந்து இருக்கிறது பயந்துக்கிட்டு. அங்கே இருக்க பாருங்க, பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணார். அப்போ இதை தானே முன்னாடியே சொன்னார், ஏப்பா ஓடிப்போப்பா மலைக்கு நேரம், அப்போல்லாம் என்னால் ஓட முடியாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ ஓடுறான். இப்படி தாங்க சில நேரங்களில் சில பேர் சொல்கிற விஷயங்களுக்கு ஆலோசனை கேட்கறது கிடையாது, சத்தியத்தை கேட்கறது கிடையாது. அதெல்லாம் எது வேணாலும் வரட்டுங்க, நடக்கட்டுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க, அந்த வரட்டுங்க என்ற ஒரு வீம்பில், பிடிவாதத்தில், வைராக்கியத்தில், கீழ்ப்படியாமையில், முரட்டாட்டத்தில், பெருமையில், மேட்டிமையில் ஒரு சிலர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் எப்படி இருக்கிறாங்க, அந்த வரட்டுங்க, எது வந்தால் வந்துட்டுருங்க. ஐயோ, அது ஏன்னா சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. ஒரு தடவை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி இந்த சத்தியத்தை சொல்லும்போது இந்த மாதிரிலாம் வந்து ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும், பரிசுத்தமாக நடக்கணும், ஆண்டவருக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் பரலோகம் போகலாம், இல்லாட்டி நீ மாதிரி பாதாளம் தான் போகணுன்னு. நான் போகிறேன் போ, நான் பாதாளத்துக்கே போகிறேன் போ, நரகத்துன்னு இந்த அட்டைக்கோழி நான் போய்க்கிறேன் போ. சொல்கிறது யார்? சொன்னது யார்? விசுவாசிங்க. இது அடுத்தவன் சொன்னாலாவது சரி, ஏதோ தெய்வ பயம் இல்லாத ஒரு நாத்திகம் சொல்கிறான்னு சொல்லலாம். என்ன சொல்ல வரேன், நம்ம என்ன பேசுகிறோம், என்ன சொல்கிறேன்றது கூட நிதானிக்காமல் விளையாட்டுத்தனமாக கூட அந்த வார்த்தை பேசுகிறது தவறுது. இதெல்லாம் பிசாசு கேட்டுட்ருப்போம். நீ நினைக்கிறீங்களா சும்மா சொன்னாங்க, ஐயோ நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இதெல்லாம் விளையாட்டுக்கு சொல்கிற விஷயமா? நீ விளையாட்டுக்கு சொல்கிறியா, வினயத்துக்கு சொல்கிறியா? கப்புன்னு வந்து பிடிச்சிப்பான். அவன் என்ன பிடிச்சிப்பான் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கு நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் வீடியோ கேமரா எடுத்து பிடிச்சிடுறான். எது பேசுனாலும் எங்கே பேசுனாலும் மாட்டிக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, அரசியல்வாதியாக இருக்கட்டும், நடிகனாக இருக்கட்டும், கட்சி விவகாரமாக இருக்கட்டும், எங்கேயாவது எவனாவது ஏதோ ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், உடனே ஒரு ஃபோனை வச்சிடறான், எடுத்துடுறான், டப்புன்னு எங்கேயாவது அப்படி நடந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, இது ஒரு வீடியோ கேமரா சிக்கியது, அப்படி நடந்து இப்படி நடந்து என்று சொல்லி செய்திகளை இப்பொழுது என்ன செய்கிறோம், கேள்விப்படுறோம். அதே போல் பிசாசு அவன் ஒரு கேமரா வச்சுருக்கிறாங்க, அவன் டப்புன்னு பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணான், இங்கே பாரு நீ தானே சொன்னேன், நான் என்ன சொன்னேன், நீ தானே நான் அட்டைக்கோழி அரணக்கோழிக்கு போகிறேன், நீ தானே சொன்னேன், ஐயோ நான் அப்படிலாம் சொல்லவில்லை, இங்கே பார் நீ சொன்னிய உன் முகத்தோடு போட்டு காட்டுவோம், இந்த உன் மூஞ்சி தானே, உன் குரல் தானே, சொன்னியா இல்லையா, கம்முன்னு நிற்பேன். அப்படி சொல்லிவிட்டு இப்போ வரமாட்டேன்ற, வா 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 வா. என்னங்க வாய்க்கு வந்தபடி பேசிக்கிறதா? சில பேர் சொல்கிறாங்க, கடவுள் என்ன வேணால் தண்டிச்சா தண்டிக்கிட்டோம், கடவுள் கேட்டால் கேட்கட்டும். என்ன பேச்சு இது? என்னை தண்டிக்கட்டும், என்னை கண்டிக்கட்டும், எனக்கு தண்டனை கொடுத்தா கொடுக்கட்டும், செஞ்சுட்டு போகட்டும். இதெல்லாம் யார்கிட்ட பேசுகிற பேச்சுங்க இது? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தெய்வ பயம் இல்லாமல் துணிகரமாக பேசுகிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிசாசு அப்படியே கப்புன்னு பிடிச்சிட்டு வந்து என்ன செய்வான்,
ஆண்டவர்கிட்ட போய் நிறுத்தி சொல்லுவான், இங்கே பாரு, உன் ஆள் ஸ்டேட்மெண்ட்டு வாக்கு மூலம் கொடுத்துருக்குது. என்ன கொடுத்துருக்குது அப்படின்னு வர ஆண்டவர், இங்கே பாரு, உங்கள் கூட வர்றதுக்கு அது இஷ்டம் இல்லையா, பரலோகம் வரணும்லாம் இஷ்டம் கிடையாதான், பாதாளத்தை போட்டு தயாருன்றாங்க, நான் செத்தாலும் சாவுன்றாங்க. இந்த மாதிரிலாம் நீ சும்மா நீ பொய்யுக்கு பிதாவமாக இருக்கிற, நீ பொய் சொல்கிறேன்னு ஆண்டவர் பேசுவார். அவன் உடனே வீடியோ கேமராலேருந்து எடுத்து ஓப்பன் பண்ணி, இங்கே பாருங்கள், அந்த மூஞ்சை பாருங்கள், இந்த குரலை கேளுங்கன்னாரு. ஆண்டவர் கப்பிச்சிப்புன்னு ஆகிடுவார். நான் கற்பனை கதை சொல்லலை, இதுதான் நேசம். எனவே நம்ம யாரு மேலேயோ வேகத்தை காட்டிக்கிட்டு வீம்பு பாராட்டுறோம், வீம்பு பேசுகிறோன்னு சொல்லிட்டு எதோ தோணாலும் பேசக்கூடாது. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். நிறைய பேர் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்றேன். எனவே இங்கே நான் பார்க்கும்பொழுது இந்த வாழ்க்கையை பற்றி நான் சொல்லிட்டு வரேன். என்னது, ஆண்டவர் இவ்வளோ காரியத்தை சொல்லியிருந்தோம், இவனை தான் தோன்றித்தனமாக தெரிந்து கொண்டதனுடைய விளைவை நான் பற்றி சொல்லிட்டு வர்றேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையும் சொல்லிட்டு வந்தேன். லோத்தின் வாழ்க்கையில் நான் சில காரியங்களை ஒப்பிட்டு சொன்னேன். அங்கே பார்க்குறோம், 3 பேர் வந்தாங்க, இங்கே 2 பேர் வந்தாங்க. அவங்க கூடாரத்துக்கு வந்தாங்க, இவங்க வீட்டுக்கு வந்ததாக நாம் பார்க்குறோம். இதுதான் ஆண்டவர் ஆபிரகாமோட பேசினார், லோத்தோடு பேசலை. பேசுனதெல்லாம் கர்த்தர் என்று நாங்கள் அங்கே எழுதியிருக்குது, வாசித்து பாருங்கள். நீங்களா லோத்தோட்ட பேசலை, ஆபிரகாமுக்காகத்தான் லோத்தை வாழ விட்டார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கூட சில நேரங்களில் ஆண்டவர் உங்களுக்காக ஜெபிக்கிற தேவ மனுஷர்கள், தேவனுடைய ஊழியக்காரனுடைய தயவுனால் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட போய் வேண்டுதல் செய்கிறான். நீங்கள் நினைக்கலாம், என்னங்க இங்கேருந்து வந்து அங்கே போயிட்டு இருக்கீங்க, ஏன் லோத்தெல்லாம் ஒன்றும் ஜபமே பண்ணலையா? நான் சொல்கிறேன், லோத்து ஜபம் பண்ணாரா இல்லையா அது வேறு விஷயம். கர்த்தர் ஆபிரகாமின் நிமித்தமாகத்தான் லோத்தை காப்பாற்றினார். ஞாபகம் வச்சுங்க. நான் ஒரு சம்பவத்தை சொல்லணும், இன்றைக்கு நேரம் இல்லை, முடிஞ்சால் இது அடுத்த வாரத்தில் இந்த வேத பகுதியை நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு சம்பவத்தை இதுக்காக நான் கோடிட்டு காட்டுறேன். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். 17 பார்த்தாதான் அது கம்ப்ளீட் ஆகும். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்த போதும். என்னங்க இது சம்பந்தமே இல்லாமல் இருக்கு. முழங்காலுக்கும் மொட்டைத்தலைக்கும் முடிச்சு போடணும். அந்த மாதிரி யார் வீட்டு குடும்பம், யார் வீட்டில் இருக்குது, அதுக்கும் சாராளுக்கு என்ன சம்பந்தம்? அங்கே எழுதியிருக்குது, சாராளின் நிமித்தம் அந்த குடும்பத்தாருடைய என்னது குடும்பத்தில் யாருக்குமே குழந்தை இல்லையா? அங்கே இருக்கதா இல்லையா? ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை நிமித்தம் அபிமெலேக்கருடைய வீட்டாரின்னு இருக்குது. அந்த வீட்டில் இருக்க அத்தனை பேருக்குமே குழந்தை இல்லை. இருக்கிற கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தார் என்று இருக்குது. இவங்க நிமித்தம், அதாவது இயற்கையாக இயல்பாகவே சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது, அது வேற விஷயம். ஆனால் இங்கு அந்த காரியத்தை குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. இதனால தான் என்று எழுதப்பட்டிருக்குது. நம்ம இதை சொல்லட்டு நீங்கள் இதனால தான் இங்கே எப்படிங்க சொல்லுவீங்கன்னு கேட்பீங்க. அதை தான் நான் சொல்ல வந்தேன். இதனால தான் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே எழுதியிருக்கிறாரு. இது உண்மை, இது சத்தியம். சரி, இது ஏன் எதுக்குன்றதெல்லாம் நம்ம அடுத்த வாரத்தில் நான் உங்களுக்கு பார்க்குறேன். நான் சொல்ல வந்த காரியம் என்னென்னா, அப்போ ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு அங்கே இந்த காரியத்தை ஆண்டவர் தடுத்து வைத்திருக்கிறாரு. இப்போ அங்கே என்ன நடக்குது? ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். போதுமா? அப்போ ஆபிரகாம் ஜெபித்ததுனால நான் சொல்ல வந்தது என்ன, லோத்து குடும்பம் காப்பாற்றப்பட்டதை பற்றி நான் சொல்லிட்டு வரேன். அப்போ தான் நான் சொன்னேன் இது ஆபிரகாமால் நடந்ததுன்னு சொன்னேன். சிலர் நினைப்பாங்க, அது எப்படிங்க ஆபிரகாம் தான் சொல்ல முடியும், ஏன் லோத்து ஒன்றுமே இல்லையா? அப்படிலாம் இது வரலாம், வாக்குவாதம் வருன்றதுக்கு தான் சொல்ல வந்தேன். இல்லை, ஆபிரகாமிற்காக நடந்த காரியம்தான்றதுக்கு தான் இந்த சம்பவத்தை ஒரு உதாரணமாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ நான் இன்னும் நிறைய காரியம் இருக்குது, வரும் நாட்களில் நம்ம பார்க்கலாம். அதில் ஒரு காரியத்தை தான் இப்போது நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். பாருங்கள், இப்போ ஜெபம் பண்ணுறான், ஜெபம் பண்ண உடனே நடந்துச்சு. இப்போ அந்த குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகிடுச்சான். இப்போ புரியுதா? எனவே நான் சொல்ல வருகிறது என்ன, ஆண்டவர் சில நேரங்களிலே
சிலருடைய வாழ்க்கையில் சிலருக்கு அவர் பாராட்டுகிற இரக்கம், அதை தான் சொல்கிறேன். சிலருக்கு பாராட்டுகிற இரக்கம், கிருபை என்று சொல்லும்போது தேவன் உங்களை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார், உங்களுக்காக யார் பரிந்து பேசுகிறாரோ, உங்களுக்காக யார் பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன், தேவ ஊழியக்காரனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். நாங்கள் எங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாதா? நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிங்க யார் வேணான்னா, எங்கள் ஜெபத்தில் ஆண்டு கேட்க மாட்டாரா? ஐயோ உங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டார்னு யார் சொன்னது? லோத்து அந்த 2 பேர்கிட்ட கேட்குறாரு, நான் அங்கே ஓடிட்டுமா, நான் அங்கே போய்கிட்டுமா, இது பக்கமாக தானே இருக்கு, இது சின்ன ஊர் தானே, தானே படிச்சிங்க, இருக்கா இல்லைங்களா? இங்கே பாருங்கள் 19ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்துலேருந்து இருக்குது பாருங்கள். அவர் சொல்கிறாரு, இந்த சமபூமியில் எங்கேயுமே நிற்காதப்பா, நீ ஜீவன் தப்பினா ஓடி, ஒரே ஓட்டம் ஓடி, திரும்பி பார்க்காத ஓடு அப்படின்னு விரட்டுறாரு. 17லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த பூமியில் எங்கேயும் நிற்காத, சீக்கிரம் என்று துரிதப்படுத்துகிறார். நீ அழியாதபடிக்கு இந்த மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லி இடத்தையும் காட்டுறாரு. அதற்கு இந்த லோத்து பாருங்க, பாழா போன, அப்படியெல்லாம் இல்லை, ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது, இங்கே பாருங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க, சொல்கிறதுக்கெல்லாம் தடுப்பு, சொல்கிறதுக்கெல்லாம் மறுத்து பேசுறது, எதிர்த்து பேசுறது, அதெல்லாம் அப்படி இல்லை ஆண்டவரே. அப்புறம் எப்படி இல்லை ஆண்டவரே? உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது. ஜெபம், அதை தான் சொல்ல வந்த ஜெபம். உங்க கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது ஆண்டவரே, உங்க தயவுனால தான். அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் வார்த்தை ஜெபம்லாம். அப்புறம் என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணிரு. இந்த அடுக்குமொழி, இந்த ஐஸ் வார்த்தைலாம் எதுக்கு? இங்க பாருங்களேன், இப்ப இதெல்லாம் சொல்லிவிட்டு மலைக்கு ஓடி போறதுக்கு என்னால முடியாது, தீங்கு என்னை தொடரும், ஏங்க சொன்னது யாருங்க? கடவுளுடைய தேவ தூதர் சொல்றாங்க மலைக்கு போன, அவங்கள்ட்டே தடுத்து பேசிட்டு உட்காந்துருக்கிறோம். மலைக்கு போனா என்ன வருமா? இதை சொல்லுங்க. இப்ப இந்த ஒரு வார்த்தையில மாட்டிக்கிட்டான். மலைக்கு போனா தீங்கு வருமா? அவ்வளவும் புருடா, அவ்வளவும் பொய். இவனு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, இஷ்டம் இல்லாததுக்கு இப்படிலாம் திருச்சி பேசுகிறான். சொன்னது கர்த்தருடைய தூதனாளர் சொல்கிறாங்க மலைக்கு போன்றாரு, அவங்களுக்கு இவர் அட்வைஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இன்றைக்கு சில பேர் அப்படி தாங்க, சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படுறது இல்லை, தடுத்து பேசுறது, மறுத்து பேசுறது, எதிர்த்து பேசுறது, அது ஏற்றுக்கிறதே கிடையாது. இங்கே என்ன நடந்தது பாருங்க. இப்போ அதற்கு தீங்கு என்னை தொடர என்று சொல்லி, இதெல்லாம் பொய். இது நான் மரித்து போவேன், இதுவும் பொய். என்னது? அங்கே மலைக்கு போனால் இவர் செத்துரு வரான். அவர் எப்படிலாம் பாசாங்க போடுறாரு பாருங்க. சில நேரத்தில் இங்கே பாருங்க, நான் சொல்லிடுறேன், ஒரு காரியத்துக்கு ஞாபகம். சில நேரத்தில் இந்த சின்ன பிள்ளைங்களை ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கும்போது பார்த்தீங்களா, இந்த எல்கேஜி யூகேஜி போகிற பிள்ளைங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சில பிள்ளைகளை, நான் எல்லாத்தையும் சொல்ல, ஒரு சில பிள்ளைகளுக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பத்தில் பிள்ளைகளுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ பாருங்களேன், நம்ம கட்டாயப்படுத்திக்கிட்டு இன்னும் அழுதிட்டு உட்காந்துருக்கோம், சினிங்கிக்கிட்டே தான் கிளம்புவோம், சினிங்கிக்கிட்டே தான் யூனிஃபார்ம் போடும், ஷூவெல்லாம் மாட்டோம். என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், கடைசி நேரத்தில் வயிற்றில் கையை வைக்கும். இங்கே பாருங்கள், புரியுது நான் சொல்கிறது? என்ன வயிற்ற வலிக்குது. இங்கே பாருங்கள், வயிற்றெல்லாம் வலிக்காது, வயிற்ற பிடிச்சிட்டு வயிற்ற வலிக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சொல்கிறது புரியுது? இந்த கதையில் தாங்க இந்த லோத்து வந்திருக்காருங்க. சரி இங்கே பாருங்க, சரி வயிற்ற வலிக்குதுன்னா சரிப்போ, இங்கே பாருங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ இது வயிற்று வலியோடு போய் அவங்க உட்காந்து நமக்கெல்லாம் பெரிய வயிற்று வலியாக இருக்குது, நமக்கு பெரிய வயிற்று வலியாக இருக்குது. இங்கே பாருங்க, இப்போ பாருங்க, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ இந்த ஊர் இருக்குதே, அங்கே ஓடி போகத்தக்கதா, அது கிட்டக்கதான் இருக்குதே, அது சின்னதா இருக்குதே, என் பிராணனை பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே. அதற்கு அவர் நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்தில் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். அப்புறம் தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள். இங்க பாருங்க என்ன சொல்ற, சரி போய் தொலைஞ்சு போ, சீக்கிரம். இங்க பாருங்க, சீக்கிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்று செய்யக்கூடாது என்றார். ஆகையால் போதும். நான் சொல்ல வந்த சம்பவத்தை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த லோத்து என்ன வேஷம் போட்டான்றதுக்கு தான் இந்த சம்பவத்தை சொல்கிறான்.
போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. அந்த மலைக்கு போனால் அவர் செத்துருவாரா, இருக்கும் தீங்கு வந்துடுமா, அவ்வளவும் புருடா. இது அவருக்கு தெரியாதா? ஏங்க, உங்களை அனுப்புறவருக்கு தெரியாதா? உங்களை அழைத்தவருக்கு தெரியாதா? உங்களை தெரிந்து கொண்டவருக்கு தெரியாதா? உங்களை பேர் சொல்லி அழைத்தவருக்கு, ரட்சித்தவருக்கு உங்களை பற்றி தெரியாதா? உன்னை பற்றி, உன் வருங்காலத்தை பற்றி, உன் குடும்பத்தை பற்றி, உன் பிள்ளைகளை பற்றி அக்கறையும் கரிசனையும் உன் தெய்வத்துக்கு உன்னை பற்றி தெரியாதா? இரவு உங்களை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்கள் பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய அக்கறை இருக்கிறத போல சில பேர் நினைப்பாங்க. சிலருடைய எண்ணங்கள் என்னன்னா, ஆண்டவரை விட இவங்களுக்கு தான் அந்த பிள்ளை மீது, குடும்பத்தின் மீது அக்கறை இருக்கிறதா ஒரு நினைப்பு. அதனால ஆண்டவர் சொல்றதுக்கு கேட்கறது இல்லை. கேட்காம என்ன செய்யறது? இந்த மாதிரி லோத்து கேட்குற மாதிரி வேற அப்ளிகேஷன் போட வேண்டியது. நாங்கள் அங்கே போட்டுமா, நாங்கள் இங்கே போட்டுமா, நாங்கள் எதை செய்யட்டுமான்னு. இது தேவனுக்கு பிரியம் இல்லாத விஷயம் மட்டுமல்ல. தேவனை என்ன செய்தார் நான் சொன்னேன். என்ன செஞ்சார்? இப்போ சரி போ, இங்கே பாருங்க, இந்த வயிற்று வெளின்னு சொன்ன உடனே நம்ம என்ன செய்யறோம்? இந்த பிள்ளையா, சரி போ, நாளைக்கு போய்க்கலாம். நாளைக்கு நீ எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு உட்காந்துருப்பேன்? இந்த மாதிரிலாம் ஏமாத்துறாள் நம்ம பார்த்துருக்கோம் தானே. அதே போல் எங்க ஏமாத்துறாள் இந்த பிள்ளைங்க மட்டுமா? அரசியல்வாதி ஏமாத்துறாங்க. நல்லா நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஐடியிலேருந்து எவனா ரெய்டு வந்துட்டான்னு போதுங்க, டப்புன்னு கையை இங்கே வச்சுருவாங்க. உண்டா இல்லைங்களா? இதெல்லாம் நாட்டில் நடக்கிறது தானே. இதெல்லாம் இப்போ தமாஷா கமாண்டா வேற பேசிக்கிறாங்க. திடீர்னு எப்படி அவனுக்கு நெஞ்சு உடனே போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துருவார். ஏன்னா இவர் அரெஸ்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்கு, நாட்டு போகிற போக்குக்கு சொல்ல வரேன். அது போல இங்கே நடக்கிற சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது உடனே இவர் அதுக்கு என்ன பண்ணுறாரு? சரி போ அப்படின்ட்டாரு. போனானே, வாழ்ந்தானா, அங்கே போய் இருந்தானே. இங்கே பாருங்க, பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோடு கூட அவனோட 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம். அப்புறம் என்னையா, அவங்க சொன்னது தானே நடக்குது. இதுக்கு எதுக்கு இந்த மாதிரிலாம் வாக்குவாதம் பண்ணிட்டு உட்காந்து? இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே, விசுவாசியின் வாழ்க்கையிலே இதுதான் நடக்குது. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கேளுங்க, கீழ்ப்படிங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஏறை போல ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். பாருங்கள், ஒரு அமைதி உள்ள ஒரு வாழ்க்கை நான் சொல்ல வருது. ஆபிரகாமை சொல்ல வந்தேன். இப்போ லோத்தின் வாழ்க்கையை சரித்திரம் இந்த 19ஆம் அதிகாரத்தோடு முடிஞ்சிடுச்சு. நீங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20லேருந்து படிக்க பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வாழ்க்கையில் இருக்க அவன் உயர்ந்துக்கிட்டே இருக்கிறான். வாழணும்னா வாழ்க்கை அதுதாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு இல்லாமல் குறைந்த கால, குறுகிய கால வாழ்க்கைக்காக இன்றைக்கு அவசரப்பட்டு என்ன செய்கிறாங்க? தவறான முடிவில் எடுத்துக்கொள்கிறாங்க. வாழ்க்கையின் விஷயத்தில் நான் சொல்கிறேன், திருமண காரியமாக இருக்கட்டும், குடும்ப விஷயமாக இருக்கட்டும், வேலை விஷயமாக இருக்கட்டும், தேவ சித்தத்தை தேடுங்க, தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுங்க. உங்களுடைய தெரிந்தெடுப்புகள் எப்படி இருக்கிறது? லோத்தினுடைய தெரிந்தெடுப்புகள் எப்படி இருந்துச்சு? அவன் போய் அவன் பொண்ணுக்கு 2 மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து தான் வச்சுருந்தான். வந்தாங்களா? அவன் பொண்ணுங்க வாழ்ந்துச்சா? இதுக்கப்புறம் நான் எப்படி படிக்கிறது இங்கே சபையில்? இந்த 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மலைக்கு போனான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அது எங்கே போய் முடிஞ்சுது அந்த சம்பவம்? அப்போ நான் ஏற்கனவே சொன்னதுக்குன்னா, அந்த நாட்டில் கலாச்சாரம் வளர்ந்ததுனால அந்த பிள்ளைங்களுடைய மனசில் இப்படிப்பட்ட ஒரு கெட்ட எண்ணங்கள் வந்து தகப்பனோடே ஒரு தன் தகப்பனும் மகளுமா சேர்ந்து இணைந்து அதன் மூலமாக ஒரு வம்சம் வந்ததாக எழுதி இப்படிலாம் ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு சம்பவங்கள், துயரமான ஒரு சம்பவம், கேவலமான கீழ்த்தரமான ஒரு சம்பவத்தோடு அவனோட வரலாறு முடிகிறதை என்ன பார்க்குறோம். என்ன வாழ்ந்துட்டான், எப்படி வாழ்ந்துருக்கிறான் என்று யோசித்து பாருங்கள். எனவே நான் சொல்ல வர காரியம் கவனிங்க. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம படிக்கிறோம், கேட்கிறோம், தியானிக்கிறோம். இப்போ நம்ம வாசித்து பார்க்கும்போது ஆசீர்வாதம் எதுன்றது தெரிகிறது. இப்படி தான் இதெல்லாம் சொல்லும்போது சிலரை நான் சொல்கிறேன், உங்களை நான் சொல்லலை. ஒரு சிலருடைய மனதில் ஏற்படுகிற எண்ணங்கள், இப்போ என்ன சொல்ல வர்றார் இவர்? நம்ம இஷ்டப்படி வாழக்கூடாது, நம்ம இஷ்டப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்க. அதானே நீங்கள் சொல்கிறீங்க? இதெல்லாம் சரி வராதுங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரோலில், ஏன் கண்ட்ரோலாம்? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, இவர் கண்ட்ரோலிலே இருக்கணும்னு நினச்சிட்ருக்கார் போடுறேன். நம்ம இஷ்டப்படி தான், இஷ்டப்படி இருக்கலாம். இது வந்து இன்றைக்கு இல்லை. இன்றைக்கி இது போல் இந்த சத்தியங்கள் இப்போ இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற இந்த பிரசங்கம், இந்த செய்தி எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குது, எத்தனை பேருக்கு பிரோஜனமாக இருக்குன்னு நான் கைத்தூக்க சொல்ல வரல. கவனிங்க, எத்தனை பேருக்கு பிரோஜனமாக இருந்தது, எத்தனை பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்கள் பிரோஜனத்துக்காகவும் உங்கள் ஆசீர்வாதத்துக்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்குறாரு தவிர உங்களை நான் சந்தோஷப்படுத்தணும்னு சொன்னால், இன்றைக்கு உட்காந்து பைபிளில் எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது. காணா ஒரு கல்யாணத்தை எடுத்து வச்சு பேசலாம், 5 அப்பம் 2 மீனை வச்சு பேசலாம்,
குஷ்டரோகியை சுகமாகினதை பற்றி பேசலாம், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி அழகழகாக நான் பேசிட்டு போனேன்னு வச்சுக்க, நீங்களும் சந்தோஷமாக கதையை கேட்டது போல் எழுந்து போயிடுவீங்க. இப்போ இதெல்லாம் சொல்லும்போது சில பேருக்கு வலிக்கும், சில பேருக்கு சுருக்கணும், சில பேருக்கு குத்தும், எங்கெங்கேயோ இடிக்கும் பிடிக்கும் வரும். என்னங்க இவர் எப்போ பார்த்தாலும் இவர் வாயில் இப்படி தான் பிரசங்கமே பண்ண தெரியுமா அவருக்கு? என்னங்க நாட்டில் டிவியில் நான் ஒவ்வொரு நாளாக பார்த்துட்டு இருக்கேன், கேட்டுருக்கேன், எப்படிலாம் பேசுகிறாங்க, எப்படிலாம் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் தான் தெரியல, இந்த செய்தி தப்புக்காரருக்கு இப்படி தான் செய்தி வருமானு கூட சில நினைக்கலாம், பேசலாம், யோசிக்க தோன்றும். நான் ஒரு காரியத்தை சொல்லிடுறேன், இதெல்லாம் நான் யோசித்தேன். நீங்கள் என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க? அதுக்கு தான் ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்துட்டாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 60வது வசனத்தை சீக்கிரம் எடுங்க. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார். இதெல்லாம் யாருங்க கேட்பா? இங்கே பாருங்க, இப்போ நான் பேசிட்டு இருக்கும் போது கூட சிலர் என்ன சில இவர் பேசிட்டு போடுவாருங்க, இதெல்லாம் யாருங்க, இதெல்லாம் யாராவது கேட்குறாங்க என்ன, கேட்டது மாதிரி யாரும் நடக்கிறாங்களா என்ன, அதெல்லாம் விடுப்பா, இவர் சொல்கிற மாதிரிலாம் வாழ முடியாதுப்பா, இவர் சொல்கிற மாதிரிலாம் நம்மளால இருக்க முடியாதுப்பா, அவர் ஏதோ அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்லிட்டு போகிறாருப்பா. அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எண்ணங்களுக்கு நீங்கள் இடம் தரக்கூடாது. இங்கே பாருங்கள், அப்போவே இந்த எண்ணம் வந்துச்சு. இயேசு பேசும்பொழுதே, இயேசுநாதர் உயிரோடு இருக்கும் பொழுதே இயேசு பேசுகிற வார்த்தைகளுக்கே என்ன வந்ததுன்னு போட்டிருக்குது. என்ன பேசிக்கிட்டாங்களாம், என்ன சொல்லிக்கிட்டாங்களாம், என்னங்க பேசிக்கிட்டாங்க, என்ன பேசிட்டாங்க? இது கடினமான உபதேசம். இதெல்லாம் யாருங்க கேட்பா? இன்றைக்கி எதை எடுத்தாலும் யாருங்க கேட்குறது? இதெல்லாம் யாருங்க கேட்குறா? ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை போய் யார்கிட்டே போய் சொல்லி பாருங்களேன், ஒரு அட்வைஸ் பண்ணி பாருங்கள், அதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா தாங்க இருக்குதுங்க. யாருங்க அதெல்லாம் கேட்குறா? ரொம்ப 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 எளிவாக பேசிட்டு போகிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்குறது தப்பு, லஞ்சம் வாங்குறது பாவம் அப்படின்னு நம்ம சொல்கிறேன். ஆமாங்க, இதெல்லாம் யாருங்க கேட்டுட்ருக்குறேன்? இதெல்லாம் நடக்கிற விஷயத்த பேசுங்க, இதெல்லாம் நடக்காத பேசிடுங்க, அதெல்லாம் விடுங்க. எப்படி இந்த வார்த்தையை பாருங்கள், இது எவ்வளோ பெரிய விஷயன்றதே தெரியாமல் பாவம் தண்ணீரை போல மலிஞ்சு போயிடுச்சு இந்த உலகத்தில். இதை சொல்லப்போனால் எடுத்த உடனே என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் யாருங்க கேட்பா? இயேசு சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்கன்னு எழுதியிருக்குது. அப்புறம் அப்புறம் யார் இதை கேட்பார்? அப்புறம் என்னங்க, இப்போ என்ன அவர் காலத்திலே பேசிகிட்டு இருக்க, அப்புறம் இந்த காலத்தில் பேச மாட்டாங்களா என்ன? பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் யாருங்க கேட்க போகிறா? இதெல்லாம் யாருங்க கேட்டு இப்படிலாம் நடக்கிறாங்களா? எந்த சபையில் எந்த விசுவாசி யார் இப்படிலாம் இருக்கிறாங்க? அதை விட்டு தள்ளுங்க. நீங்கள் வேறு ஏதாச்சும் தான் பேசுங்க. எப்படி? யார் இதை கேட்பார்கள்? நான் சொல்கிறேன், இது கடினமான உபதேசம் தான், இல்லைன்னு சொல்லலை. படிக்கலாம் 66வது வசனம் சீக்கிரம். யோவான் அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல், அவர் கூட நடக்காம பின்வாங்கி போனார்கள். இங்கே பாருங்க, உங்களை நான் சொல்லலை, நீங்கள் எல்லாரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அழைக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்கள், நல்ல தங்கங்கள், சொக்க தங்கங்கள், கர்த்தர் நல்ல விசுவாசிகள் இந்த சபையில் கொடுத்துருக்கிறார். நான் ஒரு சிலரை உங்களை சொல்லலை, போனவங்களை சொல்கிறேன். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடக்காமல் பின்வாங்கி போயிட்டாங்க. பாருங்க, இந்த மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணிட்டு, இந்த மாதிரிலாம் செய்தி கேட்டுட்டுலாம் யார் இங்கே உட்காந்துருப்பா? எனக்கு நல்ல வசனம், காதுக்கு இனிமையாக, ஆசீர்வாதமாக, நல்ல கொடுக்குற செழிப்பாக உன்னை உயர்த்துவார், நீ வாழாக்காமல் தலையாக்குவார், கொடா கூடியாக பெருகுவார், நீ இன்னும் பெருக இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்க தான் மனசுக்கு எதமாக இருக்குது. அந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டே போகிற ஆள்லாம் இருக்கிறாங்க. போயிட்டு வாங்க. நான் சொல்கிறேன், அது லோத்து கதையாக தான் முடியும். புரிஞ்சுங்களா? ஆழ முடியாது. இங்கே திரும்ப படிங்க, சீக்கிரம் படிங்க. அப்புறம் அப்பொழுது இயேசு 12 பேரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? நீங்களும் போகிறதுக்கு மனசாக இருக்கீங்களா? இங்கே பாருங்க, இன்றைக்கி சில பேர் இந்த சபையை விட்டு போயிட்டாங்க. ஒரு சில பேர் புரியுதுங்களா? கேட்டால் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் விஷயம். இந்த மாதிரிலாம் நமக்கு குத்துறதும் குடைச்செல்லாம் சில பேருக்கு பிடிக்காது. புரியுதுங்களா? அதனால் ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு போட வேண்டியது. அங்கேயும் போனாங்க, இங்கேயும் போகிறாங்க. கர்த்தர் கேட்குறாரு அவங்க சீஷரை பார்த்து, ஏப்பா இப்போ என்னப்பா இந்த மாதிரிலாம் எல்லோரும் பிடிக்காமல் போயிட்டாங்களே, நீ என்னப்பா நீங்களும் போயிடுங்களான்னு. சீமோன்
பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. போதும். ஐயோ, நாங்கள் எங்கெங்கே போக முடியும்? ஐயோ, நீங்கள் என்ன சுட்டு போட்டாலும் சரி, உற்று போட்டாலும் சரி, இங்கே தான் இருப்போம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சபையில் நிலைத்திருங்க, சத்தியத்துக்காக வாழுங்க, சத்தியத்தில் நிலைத்திருங்க. கர்த்தர் வச்ச இடத்துல நீங்கள் தெரித்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு சில பேருக்கு 1008 காரணங்கள் சொல்லலாம், எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்குறேன். இந்த லோத்துவை போல தான் அந்த காரணங்கள் எல்லாமே. அதெல்லாம் எடுபடாது, அது நிலைக்காது. புரியுதுங்களா? ஆண்டவர் சொன்ன இடத்துல வைத்திருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? அது அவர் ஆசீர்வதிப்பார். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கடந்த வாரத்தில் யாருன்னு தெரில, ஒரு பிரதர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் ஏதோ சென்னையை சேர்ந்தவரா, எனக்கு முடிந்த உடனே ஆராதனை முடிஞ்ச நான் எப்போதும் இப்படி வருவேன் இல்லையா, வந்தார். ஏதோ பார்த்த மாதிரி இருக்குது, தெரிஞ்ச மாதிரி இருக்குதுன்னு அவர் சொன்னார். இன்றைக்கி கொடுக்கப்பட்ட இந்த செய்திகள், வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, நல்ல சத்தியங்களை சொன்னீங்கன்னு சொல்லிட்டு போகிறார். நான் இதை எனக்கு பெருமைக்கு நான் சொல்லலை. அதுக்கப்புறமா கடந்த 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சபை விசுவாசிகள், நம்ம சேர்ந்த சபை விசுவாசிகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வேலை நிமித்தமாக. அவர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருக்காரு. நான் எத்தனையோ முறை ஆதியாகமம் படிச்சிருந்தாங்க, ஆபிரகாம் லோகத்தை படித்து நான் படிச்சிருந்தேன், எனக்கு அந்த மாதிரி சிந்தனையே வரல. நீங்கள் கொடுத்த செய்தியில் எனது அனுமதியா அங்கீகரிப்பா என்ற தலைப்பில் செய்தி கொடுத்துருந்தீங்க. ஒரு புதிய விதமாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்துட்டேன். நான் சில நேரங்களில் எடுத்த முடிவுகள்லாம் அப்படி தான் இருந்திருக்கின்றதை நான் உணர்ந்துக்கிட்டேன். உண்மையாகவே எனக்கு பிரயோஜனமாக இருந்துன்னு சொல்லி எதுக்கு இதை நான் இப்போ சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சபையிலேயே நிரந்தரமாக இருக்கிறவங்களுக்கு என்றைக்குமே எப்போதுமே இதன் அருமை புரியாது. பொதுவாகவே தெரியுதுங்களா? இந்த அருமை யாருக்கு புரியும்? வெயிலின் அருமை நிழலில் தெரிகின்ற மாதிரி நீங்கள் இந்த சபையிலேயே காலங்காலமாக எழுந்துட்டு இருக்கிறனால என்ன தான் நான் மூச்சை கட்டிட்டு பேசினாலும் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. வெளியிலேருந்து யாராவது ஒருத்தர் பேசினாருன்னா ஹானும் வாய்ப்பு வந்துட்டு பார்ப்பாங்க. அதுக்காக தான் அப்பப்போ நானும் உங்களுடைய திருப்திக்காக, உங்கள் ஆசைக்காக நானும் வெளியிலேருந்து யாராவது ஸ்பீக்கரை அழைச்சிட்டு தான் இருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல வரேன் இதுலேருந்துன்னா, சத்தியம் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்படுகிறது, அதை ஞாபகத்தை வைத்து கொள்ளுங்க. புரியுதா? கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே சொல்லப்படுற காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், வருத்தமாக இருக்கலாம், சங்கடமாக கூட இருக்கலாம். அதுக்கு சொல்கிறேன், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். ஏசாயா 1:5. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. நிறைய பேருக்கு இன்றைக்கு வியாதியிலேருந்து விடுதலை இல்லை, சுகம் இல்லை, பிசாசின் பிடியிலேருந்து விடுதலை இல்லை, இன்னும் அநேக பிரச்சனைலேருந்து விடுதலை இல்லாமல் எனக்கு ஏன் என்று சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க சில பேர். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகமே இல்லை. அப்புறம் அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளதா இருக்கிறது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் அது கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. போதுங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு கட்டி வந்துருச்சா போதும், ஒரு காயம் ஏற்பட்டா போதுங்க, கையை வைக்கவே கூடாது. யோசித்து பாருங்க, ஒன்றும் இல்லை, ஒரு முள் குத்தி இருக்கும், கால் வீங்கி இருக்கும், அந்த முள்ளை எடுத்தால் சரியாயிடுங்க. கையை வைக்கிறதுக்கு முடியாது, வைக்கிறதுக்குள்ள துள்ளும், கையை காலை உதற ஆரம்பிச்சிடும். இது சின்ன பிள்ளைங்க. பெரியவங்கள்ட்ட வருவோம், உடம்புல எங்கேயாவது ஒரு கட்டி இருக்கும், ஏதாவது ஒரு கட்டி அது இது வரும். டாக்டர் வந்து இதை கட் பண்ணி சீழை பிதுக்கி எடுத்தாதான்னாங்க, கையை வைக்காத, ஐயோ எனக்கு வலிக்குது. நான் சொல்கிறேன், வலிக்க தான் செய்யும். எங்கள் வலியை பொறுத்துக்கிட்டு அங்கே உள்ளே இருக்கிறத பிடிக்கிது எடுத்துட்டா தானே சீக்கிரமாக காயம் ஆகும். இல்லைன்னா என்ன ஆகும்? அது சுருக்குன்னு குத்திக்கிட்டே இருக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. எந்த ஒரு சாதாரண கட்டி எதுவாக இருக்கட்டுங்க, அதை உள்ளே இருக்கிறது பிதுக்கி எடுக்காத வரைக்கும் உங்களை குத்தலாக குத்திக்கிட்டு இருக்கும். அப்போ வலியை பொறுத்து கொண்டு கொஞ்சம் நேரம் அதை அழுத்துறதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு அப்பாடா நான் எல்லாமே. நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தைகள், வசனங்கள், சத்தியத்தின் மூலமாக சில நேரங்களிலே உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களில், ஆத்மாவில் இருக்கிறதான ரணமான காரியங்களை பிதுக்கவும் புரியுதுங்களா? சில வார்த்தைகளை, வசனங்களை கொடுக்கும்போது அது வலிக்கத்தான் செய்யும். எனக்கு வலிக்குது, எனக்கு சுருக்குன்னுது, என்ன இப்படி சொல்கிறாரு அப்படி சொல்கிறாருன்னு இதெல்லாம் கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சுகமாக இருப்பீங்க. உபாகமம் 30 அதிகாரம் 19 வசனத்தில் கர்த்தர் சொல்கிற வார்த்தையை படித்து நாம் ஜெபம் பண்ணுவோம்.
உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் இன்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு நீங்கள் பிழைக்கும்படிக்கு ஆண்டவர் சொல்றார். உங்களுக்கு முன்பாக வச்சாச்சுங்க, ஆசீர்வாதத்தையும் வச்சாச்சு, சாபத்தையும் வச்சாச்சு. உனக்கு இப்போ என்ன வேணும்? நீங்கள் தான் முடிவெடுங்க. இது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆண்டவர் இன்றைக்கி இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக சொல்கிறாரு, பாருப்பா, உங்கள் கண்ணு முன்னால் உங்கள் கைக்கு முன்பாக வச்சாச்சு, உங்களுக்கு எது வேணும்? இங்கே பாருங்கள், சில நேரத்தில் ஏதாவது ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு பிள்ளைங்கள்ட்ட கையை நீட்டி, இந்த ரெண்டில் ஒன்றத்தோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் ஆண்டவர் 2 விரல நீட்டில் 2 வார்த்தையை சொல்கிறார். ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ நீ அதை தெரிந்து கொள்ளு. நீ பிழைக்கும்படிக்கு, நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ அதை தெரிஞ்சுக்கணும். ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். அதனால அவரை பற்றி கொள்ளுங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவரை அண்டி கொள்ளுங்க, அவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, அவருக்கு கீழ்ப்படிங்க, அவருடைய சத்தத்துக்கு வார்த்தைக்கு செவி கொடுங்க, அதன்படி வாழுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் தான் ஜெபிக்கணும். இப்போ இது உங்களுக்கான நேரம், இது உங்களுக்கான நேரம். இவ்வளோ நேரம் வார்த்தையை கேட்டுட்டீங்கல்ல, கர்த்தர்ட்ட ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி ஜெபிச்சுட்டு போனால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் வாயை மூடிட்டு போகிறது பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக ஜீவனையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்க. உங்களுக்கு என்ன வேண்டும்? கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோட பேசியிருக்கிறார். ஆபிரகாம் வாழ்க்கையை பார்த்தோம், லோத்தின் வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆபிரகாம் நீடித்து வாழ்ந்தான், நிலைச்சு வாழ்ந்தான். லோத்தின் வாழ்க்கை பாதியிலே முடிஞ்சு போச்சு. உனக்கு நிரந்தர வாழ்க்கை வேணுமா? நிலையான வாழ்க்கை வேணுமா? நிலையான ஆசீர்வாதம் வேணுமா? நீயும் உன் குடும்பத்தாரும் உன் பிள்ளைகளும் நீடித்திருக்க வேண்டுமா? நிலைத்திருக்க வேண்டுமா? ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஜீவனை பற்றி கொள்ள, ஜீவனுக்கு ஏற்ற வார்த்தைகளை பற்றி, ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்று பேதுரு சொல்றாரு. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் நாங்கள் யாரிடத்தில் போவோம் என்று சொல்லுகிறாரு. எனவே இது கடினமான உபதேசமாக இருக்கலாம், கடினமான சத்தியமாக இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நீங்கள் தீர்மானித்து கொண்டு என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீயும் உன் குடும்பத்தாரும் உன் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீ சுகமாய் இருப்பாய், நீ சௌக்கியமாய் இருப்பாய், நீ ஆரோக்கியமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார். கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அநேக 1000 ஜாதிகளுக்கு உன்னை மேன்மைப்படுத்துவார். ஓ ரபலதர சந்தன மலதியாதுலா கரபரபரா தீபாலாதரா தி சந்தன மராந்தியாதுலா கரந்தராரியாதுலா கரபரபரா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ். எத்தனை பேர் இந்த நீங்கள் கேட்ட அந்த வார்த்தைக்கு உங்கள் மனதை, உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்க நீங்கள் மனசாக இருக்கீங்க? மனசார சொல்லுங்கள். மனசு இருந்தால் சொல்லுங்கள். மனசில் இருந்தால் சொல்லுங்கள். கட்டாயமாக அல்ல, விசனமாக அல்ல. இந்த வார்த்தை, இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். இந்த அனுபவம் எனக்கு வேண்டும். நான் ஆபிரகாமை போல வாழணும். ஆபிரகாமை போல நான் ஆசீர்வதிக்கப்படணும்.
ஆபிரகாமை போல நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த லோத்தை போல ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். லோத்தை போல இந்த தெரிந்து கொள்ளுதல் எனக்கு வேண்டாம். ஆபிரகாமை போல நான் தெரிந்து கொண்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக ஒரு வாழ்க்கை வாழ என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறவங்க மட்டும், இந்த எண்ணம், இந்த விருப்பம், இந்த சிந்தை உங்கள் மனசில் இருந்தால் மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. எனக்கு அந்த மாதிரி எண்ணமே எனக்கு கிடையாது, நான் லோத்தை போலவே இருந்துட்டு போகிறேன்னு நினைக்கிறவங்க நீங்கள் கையை உயர்த்தணும்னு அவசியம் இல்லை. இல்லை நான் ஆபிரகாமை போல நான் வாழணும், ஆபிரகாமை போல ஆசீர்வாதமாக வேணும் என்று யாருக்கு விருப்பம் இருக்குதோ அவங்க மட்டும் உங்கள் வலது கையை ஆண்டவருக்கு நேராக, நான் பார்க்கறதுக்காக உங்களை கை தூக்க சொல்லலை, நான் உங்களை கையை தூக்க சொல்லலை. கர்த்தர் உங்களை பார்க்கிறார், உங்கள் இருதயத்தை பார்க்கிறார், உங்கள் எண்ணங்களை பார்க்கிறார், உங்கள் தீர்மானங்களை பார்க்கிறார், உங்கள் சிந்தையை பார்க்கிறார், உங்கள் ஜெபத்தை பார்க்கிறார். கர்த்தர் அப்படி பார்த்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஓ ரீபாலாதார சந்தேன பாலாதிராதர பாலபரா ரீபாலாதாரதி சந்தேன மனாந்தியா துலந்தரரி சந்தலதுரா கரபரபரா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு இந்த நாளிலும் ஆண்டவரே உமக்கு நேராக உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ தன்னை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வலது கரத்தை உயர்த்தி உமக்கு நேராக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு அளிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிற, ஒப்பு கொடுத்திருக்கிற, கீழ்ப்படுகிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை ஆண்டவர் இங்கு மாத்திரமல்ல, தொலை தூரத்திலிருந்து வெளியில் இருந்தும் ஆன்லைன் மூலமாகவும் எங்கிருந்து கேட்டாலும் கேட்கிற அனைவர் மீது உம்முடைய ஆசீர்வாதங்கள் வந்து இறங்குவதாக. இந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தின் மீதும் அவர்கள் பிள்ளைகளை மீதும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதியும். ஒப்பு கொடுத்த அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.